கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். பாஸ்டர் பிராங்க்லின், சாலமோன் பிராங்க்லின் அவர்களை இந்த கரங்களை தட்டி நாம் வரவேற்போம். நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். அதற்கப்புறம் நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நாம் சரியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். நல்லா மறுபடியும் ஒரு 1/2 மணி நேரம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். நன்றாய் வார்த்தையை கேளுங்கள். 12:30 நம்முடைய கூட்டம் நிறைவேறும். கர்த்தருடைய ஆசீர்வாதம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க ஹல்லேலூயா சொல்லலாமா? ஹல்லேலூயா. ரொம்ப என்ன சொல்றது, ஒரு எனர்ஜி காணப்படுது இந்த இடத்துல. எல்லாருமே ரொம்ப நல்ல சாப்பிட்டு கலையில வந்திருக்கீங்க அப்படிங்கிறதும் நல்லா தெரியுது. ஸோ கர்த்தருடைய நாமத்தினாலே ஜிசி குளோபல் கிறிஸ்டியன் எம்பவர்மெண்ட் அசோசியேஷன் குட் நியூஸ் திருச்சபையின் சார்பாகவும் சிஎல்எஃப் அமைப்பின் சார்பாகவும் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னடா இது குட் ஃப்ரைடே ஆராதனை அதுவுமா? ஒரு குழந்தை பிள்ளைய சட்டையோ தையோ மாட்டி நமக்கு முன்னாடி பாஸ்டர் செய்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சிந்தனை வரதுக்கு முன்னாடி எனக்கு வந்துருச்சு. நான் யோசிச்சு பார்த்தேன். பாஸ்டர் கிட்ட கேட்டதுக்கு ஓகே நீங்க வாங்க குட் ஃப்ரைடே அன்னைக்கு நீங்க வந்து செய்தியை பகிர்ந்து கொள்ளுங்க. கண்டிப்பா வர பாஸ்டர். போன வச்சதுக்கு அப்புறம் ஆமா இங்க நிறைய பேர் வயசானவங்க இருப்பாங்களே, அவங்களுக்கு முன்னாடி நான் போய் நின்னா அவங்க என்ன எப்படி பார்ப்பாங்க? யோசிச்சு பார்த்தேன். ஆண்டவரே அங்க போய் நின்று நான் வந்து கொடுக்குறப்போ எவ்வளவு நேரத்துக்கு பிரீச் பண்ண முடியும்? 10 நிமிஷம் 15 நிமிஷம் தொடர்ந்து நான் நடிக்க வச்சு நான் என்ன பண்றது? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க ஆரம்பிச்சேன். இப்ப ஆண்டவர் வந்து எரேமியா 1:8 வந்து ஒரு வசனத்தை எனக்கு காமிச்சிருக்காரு. நீங்க எடுத்து வாசிக்க வேண்டாம். அதுவே எரேமியா கேள்விப்பட்டிருக்கீங்களா? வேத புஸ்தகத்துல இருக்கு இல்லைங்களா? ஏசாயாக்கு அப்புறம் எரேமியா புஸ்தகம். அந்த எரேமியாவும் ஆண்டவர் இடத்துல இருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்கிறார். இப்ப ஆண்டவர் சொல்றார், நீ சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்காக போ அப்படின்னு எரேமியா சொல்றார். ஆண்டவரே நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் எப்படி போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க முடியும் அப்படின்னு சொல்றப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, உன்னுடைய வாயில என்னுடைய வார்த்தையை நான் வைப்பேன், என்னுடைய வார்த்தையை மாத்திரம் நீ போய் பிரசங்கிச்சால் போதும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எரேமியா கிட்ட சொல்றார். சோ அந்த வார்த்தையை நான் வேதத்துல வாசிச்சதுக்கு அப்புறம் நான் பார்த்தப்போ இப்ப எரேமியா கிட்ட கிரியை செய்த, எரேமியா கிட்ட பேசின ஆண்டவர் தான் இன்றைக்கு நம்ம கூடவும் இருக்கிறார், என் கூடவும் இருக்கிறார். அதனால இன்றைக்கு நான் பிரசங்கிக்க போகிற வார்த்தைக்கு நான் உத்தரவாதம் இல்லை. ஏன்னா நான் நம்புகிறேன் ஆண்டவர் என்னோட இதயத்துல தந்திருக்கிற அந்த வார்த்தைகளை நான் இன்றைக்கு உங்களிடத்துல பகிர்ந்து கொள்வதற்கு நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். இதற்காக வாய்ப்பு கொடுத்த போதகர் ஜோ அலெக்ஸ் அவர்களுக்கும் மற்றும் போதகருக்கும் நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். சபையாருக்கும் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். இன்றைக்கு இந்த காலை நேரத்துல நாம் வாசிப்போம் 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம். 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் பக்கம் 291. 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7வது வசனம். இந்த ஒரே ஒரு வசனம் மாத்திரம். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா ஆமென். இன்றைக்கு இந்த வசனத்திலிருந்து தான் நாம் பார்க்க போகிறோம். சமீபத்தில் COVID-19 கொரோனா வைரஸ் மறுபடியும் அதிகரித்துக் கொண்டிருக்கு. இன்னும் நிறைய பேர் வந்து அதனால பாதிக்கப்பட்டு இருக்காங்க. நிறைய ஆயிரக்கணக்கான மக்கள் அதனால பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கிறாங்க. சீக்கிரமா கவர்மெண்ட் லாக்டவுன் போடும் அப்படின்னா நம்ம செய்தியை கேள்விப்படுகிறோம். சரி, உங்களுக்கு எப்படி சிந்தனை வரலாம்? நான் சொல்றப்ப அதை நாங்க காலகாலமா டிவிலையும் நியூஸ் பேப்பர்லயும் வாசிக்கிறது தான். புதுசா ஏதாச்சும் சொல்லுங்க. COVID-19 காலகட்டத்துல நிறைய பேருக்கு பயம் ஏற்பட்டது, சரியா இல்லைங்களா? அதனாலதான் எல்லாருக்கும் லாக்டவுன் போட்டு வீட்டுல தனியா உட்கார வச்சாங்க பல மாசத்துக்கு. சோ அந்த நேரத்துல உண்மையாவே நம்மள நிறைய பேர் பயந்தோம். கரெக்ட் தானே? நம்மளுக்கு வந்துச்சுன்னா என்ன பண்றது, வருதா இல்லையானே தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் நான் வந்து போயிருந்தேன் COVID-19 அந்த காலகட்டத்தினால ஒரு சகோதரரை சந்திக்க போயிருந்தேன். சகோதரர் என்ன பார்த்த உடனே அப்படியே விலகிறாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இவரு தள்ளி தள்ளி போறாரு அப்படின்னு. பிரதர் பிரைஸ் பிரதர்
சரி வாங்க டீ சாப்பிட போவோம். டீ சாப்பிட போனாலும் ரொம்ப தூரமா டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணிட்டு வர்றாரு. எனக்கு ஒன்றும் புரியல, என்ன இது நல்ல க்ளோஸா இருக்கிறவர் ஆனா ரொம்ப தூரம் டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்றாரு என்ன. நான் போய் உட்காந்து டீ சாப்பிட்டு இருக்கிறப்ப நான் கேட்டேன், சகோதரரே என்ன கிட்டதான் வர்றது, எதுக்கு அவ்வளவு தூரம்? சோசியல் டிஸ்டன்சிங் அப்படின்னு சொன்னேன். நான் நீங்க பண்றதை பார்த்தா சோசியல் டிஸ்டன்சிங் மாதிரி இல்லை. நான் வந்து 10 கொலை பண்ணிட்டு வந்து நம்ம இன்னொருத்தனை கொலை பண்றதுக்கு கட்டி வச்சுட்டு இருக்கிற மாதிரி இவ்வளவு தூரம் விலகி போறீங்க. இல்லைங்க, ஒரு சேஃப்டிக்கு தான். வீட்டுல எங்க அம்மாக்கு 70 வயசு, எங்க பிள்ளைங்க குட்டி பிள்ளைங்க. ஏன் நானும் கொரோனா பேசிட்டு கிடையாதுங்க, நான் நல்லா தாங்க இருக்கிறேன், ஒன்றும் பயம் தேவையில்லை. அப்பதான் புரிஞ்சது மாஸ்க் போடல, மாஸ்க் போடல. அதனால என்ன பார்த்து சரி ஓகே. அவருக்கு கோவிட்-19 காலகட்டத்தில் பாக்குறப்போ இதே மாதிரிதான் நம்ம ஊர் நிறைய பேரு பயந்து சோசியல் டிஸ்டன்சிங் அந்த மாதிரி. நான் தப்பு சொல்லல, இயல்பா நடக்கிறது தான் சொல்றேன். சோ அப்போ நமக்கு பயம் ஏற்பட்டது. பயத்துக்கு காரணம் என்னது? பயத்துக்கு காரணம் என்னது? யாராச்சும் சத்தமா சொல்றீங்களா? கொரோனா. சரி, கொரோனா பத்தி ஏன் பயம்? என்ன காரணம்? அதனுடைய அடிப்படை காரணம் என்ன? ஏன்னா கொரோனா வைரஸ் நமக்குள்ள வந்ததுன்னா நம்ம மடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சரிதானே? அப்படிதானே? நிறைய பேர் அது நமக்குள்ள வந்துருச்சுன்னா அதுக்கு சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல. ஆனா சரியான ட்ரீட்மெண்ட் இல்ல, ஆனா அது பரவிச்சு அப்படின்னா நிச்சயமா நம்ம மடிக்கிறதுக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் கொரோனா வைரஸை பார்த்து உலகமே பயந்தது, சரியா இல்லைங்களா? சோ அப்போ மரணத்தை பார்க்கிறப்ப நமக்கு பயம் இருக்கு. ஏன் மரணத்தை பார்க்கிறப்ப நமக்கு பயம் இருக்கு? இந்த கேள்வி நான் சில பேர் கிட்ட கேட்டிருக்கேன். யாராச்சும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? அல்லேலூயா. சத்தம் குறைஞ்சிருச்சு. நிறைய கேள்வி கேட்கிறேன் அப்படின்றதுனால சத்தம் குறைஞ்சிருச்சு நினைக்கிறேன். சோ இன்றைக்கு தயவு செய்து எனக்கு நீங்க உதவி பண்ணுங்க. நான் சில சமயத்தை கேள்வி கேட்கிறப்போ அது சரியோ தப்போ, ஆனா நீங்க பதில் சொன்னீங்க அப்படின்னா எனக்கும் பசங்க பண்றதுக்கு ரொம்ப ஒரு உற்சாகமா இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதோ செவத்துக்கு முன்னாடி இந்த பிரசங்கம் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு உணர்வு தான் எனக்குள்ள இருக்கும். அதனால ஜீவனுள்ள யாவும் உணர்ச்சியை வெளிப்படுத்தும். சோ நமக்கு ஜீவனோட சேர்த்து வாய் இருக்கு, பேசக்கூடிய வாய். சோ நாமும் அதை வச்சுதான் அல்லேலூயா ஆமென் அப்படின்னு சொல்றோம். சில நேரங்கள்ல பதிலும் சொல்லலாம். ஏன் மரணத்தை பார்த்து பயம்? வாழணும். சரி ஓகே, வாழணும். வேற யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? வேற ஏதாச்சும் பதில் சொல்ல விரும்புறீங்களா? வாலிபமார்களே, நல்ல எனர்ஜியான வாலிப சகோதர சகோதரிகள், நானும் வாலிபம் தான். நீங்க தான் பதில் எனக்கு பண்ணணும். ஏன் மரணத்தை பார்த்து பயம் ஏற்படுது? பரவாயில்ல, நாம வாத்தியார் கிடையாது, நானும் உங்கள ஒருத்தர் தான். சும்மா சொல்லு. சரி, இப்படி சொல்லலாம். சரி, வேற நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் கேள்வி கேட்கிறப்ப மரணத்துக்கு அப்புறம் நம்ம எங்க போவோம்ன்றது நமக்கு தெரியாது. மரணத்துக்கு அப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லை. கரெக்டா இல்லைங்களா? மரணத்துக்கு அப்புறம் நான் பருவத்துக்கு போவனா இல்ல நரகத்துக்கு போவனா அப்படின்ற ஒரு பயம் இருக்கு, சரியா இல்லைங்களா? ஆனா இன்றைக்கு நம்ம பைபிள்ல பார்த்து இருக்கிறோம், 2 தீமோத்தேயு 1:7 தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஆமென். தேவன் நமக்கு என்ன ஆவியை தரல? பயமுள்ள ஆவியை தரல. அப்ப பயமுள்ள ஆவி நமக்கு எங்க இருந்து வந்தது? நமக்கு பயமுள்ள இருதயம் இருக்கா இல்லைங்களா? பல நேரங்கள்ல இப்ப நான் உதாரணம் சொன்னேன், கோவிட்-19 காலகட்டத்துல நிறைய பேருக்கு பயம் ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்போ பயமுள்ள அந்த இருதயம் நமக்கு எங்க இருந்து ஏற்படுகிறது? சோ நான் ஒரு உதாரணம் சொல்ல விரும்புறேன். உங்களுடைய சிறு வயதுல, இங்கேயும் சில பேர் சின்ன பசங்க இருக்கீங்க, நீங்க சிறு வயதுல இருக்கிறப்ப ஒரு 5 வயசு 6 வயசு சாலையில நடந்துட்டு போறீங்க. நைட்டு ஒரு 10 மணி சாலையில நடந்து போறீங்க. அந்த நேரத்துல உங்களுக்கு ஏதோ ஒரு பயமுள்ள இருதயம் ஏற்படும், இருட்டு. அதே சமயம் யாருமே பின்னாடி துரத்தி வர மாட்டாங்க, ஆனா யாரோ துரத்தி வர மாதிரியான ஒரு உணர்வு. அதை பார்த்து உங்களுக்கும் பயம்.
சரி, யாருக்கு இந்த அனுபவம் வந்திருக்கு? இருந்திருக்குங்களா? எனக்கு இருந்திருக்கு. சும்மா வீட்டு வாசல்ல ஒரு 5 அடி தள்ளி போய் மறுபடியும் ஏன்னா யாரும் தொப்பிட்டு வர மாதிரி இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சோ அப்ப நமக்கு தனியா அந்த மாதிரி சாலையில நைட்ல போறப்ப பயம் ஏற்படுது, சரிதானே? ஆனா யோசிச்சு பாருங்க, இப்போ நீங்க அதே 10 மணிக்கு அதே சாலையில அதே இருட்டுல நடந்து போறப்போ உங்க கூட உங்களுடைய அப்பா கை பிடிச்சிட்டு நடந்து போறாரு. அப்போ உங்களுக்கு பயம் ஏற்படுமா? பயம் வருமா? வருமா? வராது? வராது. ஏன்? ஏன்னா நம்ம அப்பா மேல நம்பிக்கையா இருக்கும். ஏன்னா என்ன நடந்தாலும் அப்பா நம்மள பாத்துக்குவாரு, என்ன நடந்தாலும் அப்பா நம்மள காப்பாத்துவாரு, சரியா இல்லைங்களா? அப்போ பிரியமானவர்களே, இன்றைக்கு ஏன் நமக்கு நம்மளோட வாழ்க்கையில பயம் வருது அப்படின்னு பார்க்கிறோம்னா, நாம் ஆண்டவரை விசுவாசிக்காத காரணத்தினாலதான் நமக்கு பயம் வருது. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலே நாம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 8வது வசனம். பயப்படுகிறவர்களும் அவிசுவாசிகளும் அருவருப்பானவர்களும் கொலைபாதகரும் விபச்சாரக்காரரும் சூனியக்காரரும் விக்கிர ஆராதனைக்காரரும் பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்றார். ஆமென். சோ இந்த இடத்துல யாரெல்லாம் நரகத்துக்கு போவாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட் இருக்கு. சோ இத நம்ம பார்க்கறப்ப நம்ம புரிஞ்சுக்க முடியும். சரி, கொலை பாதகர் நரகத்துக்கு போறாங்க, கரெக்ட் தான். ஏன்னா கொலை செய்யறது பாவம். அதே சரி, சூனியக்காரர் விபச்சாரக்காரர் இவங்க எல்லாருமே கூட நரகத்துக்கு போறாங்க, புரிஞ்சுக்க முடியும். ஏன்னா சூனியம் வைக்கிறது பாவம், விபச்சாரம் செய்யறது பாவம், மத்த எல்லாமே புரிஞ்சுக்க முடியும். ஆனா முதலாவது கொடுக்கப்பட்ட அந்த விஷயத்தை பார்க்க பயப்படுகிறவர்களும், இது என்னடா புது கதையா இருக்கு, பயப்படுறது பாவம். பயப்படுகிறவர்கள் எங்க போவாங்கன்னு போடப்பட்டிருக்கு, 2ஆம் மரணமாகி அக்கினியும் கந்தகமும் எரிந்து கடலை பங்கடைவார்கள். ரொம்ப வினோதமா இருக்குது இல்லையா? ஆமென். ஏன் அப்ப இந்த இடத்துல பயப்படுகிறவர்கள் நரகத்துக்கு போவாங்கன்னு போடப்பட்டிருக்கு? ஏன்னா ஏன் பயம் ஏற்படுது? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? எப்போ நம்ம ஆண்டவரை விசுவாசியாம போகிறோமோ அந்த நேரத்துல நமக்கு பயம் ஏற்படுகிறது. நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவு கூற விரும்புறேன். ஆதியாகமம் 1, 2, 3ஆம் அந்த வசனங்கள்ல நீங்க வாசிச்சிருப்பீங்க அதிகாரத்தை. சோ அப்போ ஆதாம் ஏவாள் தெரியும் இல்லைங்களா? ஆண்டவர் படைச்ச முதலாவது மனுஷர், நம்முடைய முதலாவது மனுஷர்கள். சோ அவங்க இடத்துல ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தார். என்ன சொல்லி இருந்தாரு? நீங்க தோட்டத்தில் இருக்கிற சகல விருட்சத்தின் கனிகளையும் புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்க வேண்டாம், புசிக்கும் நாளிலே சாகவே சாவீர்கள். என்ன சொன்னாரு? சாகவே சாவீர்கள். எதை புசிக்கும் போது? நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கும் போது. இது யாரோட வார்த்தை? ஆண்டவருடைய வார்த்தை. இப்போ அதே ஃப்ளோல நம்ம வரப்ப சாத்தான் ஏவாளை சந்திக்கும் போது சாத்தானும் ஒரு வார்த்தையை சொல்றான். சாத்தானுடைய வார்த்தை என்னது? அந்த கனியை புசித்தீங்கன்னா நீங்க சாக மாட்டீங்க, நீங்க தேவர்களை போல் ஆகிடுவீங்க. ஆண்டவரோட வார்த்தை இருக்கு, சாகவே சாவீர்கள் புசிக்கும் நாளில். சாத்தானுடைய வார்த்தையே ஒண்ணு இருக்கு, நீங்க சாக மாட்டீங்க, தேவர்களை போல் ஆகிடுவீங்க. ரெண்டுமே ஒண்ணா இருக்கா இல்ல டோட்டலா முற்றிலுமா வித்தியாசமா இருக்கா? ஒன்னா இருக்கா இல்ல வித்தியாசமா இருக்கா? வித்தியாசமா இருக்கு. ஆனா அந்த நேரத்துல ஆதாமும் ஏவாளும் எதை ஏற்றுக்கொண்டாங்க? ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டாங்களா இல்ல சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்களா? சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஆமென். இந்த இடத்துல பார்க்கிறோம், இப்போ நம்மளுடைய இருதயம் ரொம்ப எளிமையானதுங்க. நம்மளுடைய இருதயம் ரொம்ப எளிமையானது. நம்மளுடைய இருதயத்தால ஒரு நேரத்துல ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்க முடியும், சரியா இல்லைங்களா? சில நேரம் நம்ம சாப்பிடுறோம், நல்லா ஒரு பிளேட் பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் இந்தாங்க லெமன் ரைஸ் அதே அளவுக்கு கொடுத்தா நம்மளால சாப்பிட முடியுமா? ஏன்னா நம்மளோட வயிறும் கூட எளிமையா. சில பேருக்கு நல்லா கொஞ்சம் புஷ்டியா இருக்கலாம்,
அதை சாப்பிட்டு இன்னொரு பிளேட் கூட கேட்கறவங்களா இருக்கலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. உங்களையும் நிறைய பேர் அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒரு தடவை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிரம்பிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு அடுத்தது சாப்பிட்றதுக்கு இடம் இருக்காது. இப்ப நம்மளுடைய இருதயமும் அதே மாதிரிதான். நம்மளுடைய இருதயத்துல நம்ம ஒரு விஷயத்தை தான் ஏற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதை இப்படியே நம்ம சொல்லலாம். இப்போ ஆண்டவரோட வார்த்தையை அவங்க இருதயத்துல ஏற்றுக்கொள்றாங்க அப்படின்னா அப்ப சாத்தானுடைய வார்த்தையை அவங்க தூக்கி அடிச்சது, புறக்கணிச்சது. ஆனா சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்றால் அவங்க எதை தூக்கி எறியணும்? எதை தூக்கி எறியணும்? தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சா சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அப்போ அந்த நேரத்துல ஆதாம் என்ன சொன்னாருன்னு தெரியுங்களா? வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 10வது வசனம். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்றான். அதற்கு அவன், நான் தேவரீருடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியாய் இருப்பதினால் பயந்து. ஆமென். அது வரைக்கும் ஆதாமுக்கு பயம் இருந்ததா? இல்ல ஏவாளுக்கு பயம் இருந்ததா? இல்ல. ஏன்னா ஆண்டவரோட ஒன்றா இருந்தாங்க. ஆனா இந்த இடத்துல எப்ப அவங்க சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோட வார்த்தையை தூக்கி வீசிட்டாங்களோ அவங்களுடைய இருதயத்துல பயம் ஏற்பட்டது. காரணம் என்ன? அவங்களுடைய இருதயத்துல பாவம் பிரவேசித்தது. ஆமென். எப்ப அவங்களுடைய இருதயத்துல பாவம் பிரவேசித்ததோ அந்த நேரத்துல இருந்து அவங்களுடைய இருதயம் ஆண்டவருடைய இருதயத்திலிருந்து துண்டிக்கப்பட்டது. அதனாலதான் ஆதாம் மற்றும் ஏவாள் அந்த நேரத்துல இருந்து பார்க்கிறப்போ ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, அந்த கனியை புசிக்கும் நாளில் சாகவே சாவீர்கள். சோ அது வரைக்கும் ஆண்டவரோட சேர்ந்து ஆண்டவரோட வாழ்க்கையில் இருந்தவங்க அவங்க மரணத்துக்கு உட்பட்டாங்க, அவங்க பாவத்துக்கு உட்பட்டாங்க, சாபத்துக்கு உட்பட்டாங்க. அதனாலதான் இந்த உலகத்துல மனுஷனால ஜெயிக்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கு. மனுஷனால ஜெயிக்க முடியாத 2 விஷயங்கள் இருக்கு. ஒன்று மரணம். மரணத்தை யாராவது ஜெயிக்க முடியுமா? நான் சாகவே மாட்டேன், நித்தியத்திற்கு வாழ்ந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க 50 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. யாராலும் சொல்ல முடியாது. ஒரு தடவை நிச்சயமா நமக்கு மரணம் இருக்கு. அதே சமயத்துல நம்மளால ஜெயிக்க முடியாத இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளால பாவத்தை ஜெயிக்க முடியாது. ஏன்னா பாவத்திற்கு அதிகாரியாகிய சாத்தானுடைய வார்த்தையை ஆதாம் மற்றும் ஏவாள் ஏற்றுக்கொண்டாங்க. அந்த நேரத்துல இருந்து ஆதாம் மற்றும் ஏவாள் மற்றும் இந்த முழு உலகமும் எல்லா மனிதர்களும் சாத்தானுக்கு அடிமைகளானார்கள், சாத்தானுக்கு கீழ்பட்டார்கள். அந்த வசனத்தை பார்க்கணும்னா எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் எப்படி போடப்பட்டிருக்கு? அவைகளிலே நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கு ஏற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கு ஏற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள் என்று போடப்பட்டிருக்கு. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, எப்போ இந்த உலகத்துல பாவம் பிரவேசித்ததோ பாவத்தோட மரணமும் பிரவேசித்தது. அதிலிருந்து நாம் பாவம் மற்றும் மரணத்திற்கு உள்ளாக்கப்பட்டோம். ரோமர் 5:12 போடப்பட்டிருக்கிறது. இதோ ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் இந்த உலகத்திலே பிரவேசித்தது. நீங்க யோசிக்கலாம், என்னடா இது குட் ஃப்ரைடே ஆராதனை வந்துட்டு இவர் பாவம் மரணம் அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கு அர்த்தம் இருக்குங்க. புனித வெள்ளி அதற்கும் இப்ப நான் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களுக்கும் உண்மையாகவே ஆவிக்குரிய அர்த்தம் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை கவனமா கேட்டுக்கொள்கிற நேரத்துல அந்த தேவனுடைய இன்னைக்கு பாஸ்டர் சொன்னார் இல்லைங்களா, தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஆசீர்வாதத்தை, ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, ஆமென். என் கூட இருக்கீங்களா? ஆமென். சோ ஆனா இன்னைக்கு நிறைய பேர் தவறா புரிந்து கொள்றாங்க. என்ன தவறா புரிந்து கொள்றாங்கன்னா, நான் தவறு செய்யறதுனால, நான் குற்றம் செய்யறதுனால நான் ஒரு பாவி, நான் பாவம் செய்யறதுனால நான் ஒரு பாவி நினைக்கிறாங்களா இல்லைங்களா?
ஆமாவா இல்லைங்களா? நான் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா பைபிள்ல ரொம்ப தெளிவா போடப்பட்டிருக்கு, பாவம் செய்யறதுனால நம்ம பாவி கிடையாதுங்க. ஆனா ரோமர் 5:12 கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தது போல ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே பாவம் உலகத்துல பிரவேசித்தது. ஆமென். சோ பாவம்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொல்லியிருந்தேன், தேவனுடைய வார்த்தையை தூக்கி எடுத்தது, தேவனுடைய வார்த்தையை விசுவாசியாமல் போனது பாவம். சோ அப்ப இந்த பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்திருக்கிறது. அந்த காரணத்தினாலதான் உலகத்தில் இருக்கிற எல்லாருடைய இதயத்திலையும் அவங்களுக்கு விருப்பமா இருந்தோ இல்லையோ, அவங்க முயற்சிக்கிறாங்களோ இல்லையோ, ஆனா பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்தது. இப்ப உதாரணத்துக்கு சொன்னோம்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் வந்து சொல்லியிருந்தேன், நிறைய பேர் நான் பாவம் செய்யறதுனால பாவை நினைச்சுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா அவங்களுடைய இதயத்துல பாவம் இருக்கிறதுனால அந்த பாவத்தின் அறிகுறிகள் வருகிறது. அதான் நாம் செய்கிற காரியம். இப்போ COVID-19 இந்த வியாதி ஒரு மனுஷனுக்குள்ள இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு என்ன ஆகும்? இருமல், பாஸ்டர் இருமல் சொல்லியிருக்காங்க, காய்ச்சல், மூச்சு விடுறதுல கஷ்டம். பார்க்க வந்தாங்க நியூஸ்ல இது எல்லாமே காமிச்சாங்க, சரியா இல்லைங்களா? இந்த மாதிரி நிறைய அறிகுறிகள் வருது. இப்போ அவங்க மருத்துவமனைக்கு போறப்ப இந்த வருகிற அறிகுறிகளுக்கு மாத்திரம் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. காய்ச்சல் நிக்கணும், இருமல் நிக்கணும், மூச்சு நல்லா விடணும், அதுக்கு மாத்திரம் சிகிச்சை எடுத்துக்கிறாங்க. அப்படின்றதுனால அவங்க பரிபூர்ணமா அந்த வியாதியிலிருந்து சுகம் பெற்றாங்கன்னு சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியுங்களா? ஏன் சொல்ல முடியாது? ஏன்னா அவங்க சிகிச்சை எடுத்துக்கிறது அந்த வியாதியினுடைய அறிகுறிகளுக்காக, ஆனா அந்த வியாதி போகணும்ன்றதுக்காக கிடையாது. அந்த வியாதி போகணும் அப்படின்னா அவங்களுக்கு அந்த COVID-19 அந்த கிருமி, வைரஸ் கிருமி, அது அழிக்கப்படக்கூடிய சிகிச்சை தரப்படணும். ஆமாவா இல்லைங்களா? இன்றைக்கு நாம் முதலாவது பாவம் என்றால் என்னன்றதை தெரிந்து கொள்ளணும். பார்ப்போம். யோவான் 16ஆம் அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். விசுவாசியாதபடியினாலே பாவத்தை, இது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கு. They didn't believe me and they committed sin. அவங்க என்ன விசுவாசியாததுனால பாவம் செய்தார்கள். அப்ப பாவம்னா என்ன? தேவனை விசுவாசியாதது. பிரியமானவர்களே, இது நம்மளுடைய இருதயத்தை பொறுத்தது. ஆமென். பாவம் அப்படிங்கிறது நம்மளுடைய இருதயத்தை பொறுத்தது, நம்மளுடைய இருதயத்திற்குள் இருக்கிறது. ஆனா நம்ம எதை நம்ம பாவம் நினைச்சுக்கிறோம்னா, நான் செய்யறது, நான் நினைக்கிறது, குற்றம் செய்தேன் இல்ல தவறான காரியத்தை நினைக்கிறேன்னா நான் பாவி, நான் பாவம் செஞ்சுட்டேன். அதனால பிரியமானவர்களே, இன்றைக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன், மரணத்தை பார்த்து ஏன் பயம்? மரணத்தை பார்த்து மக்களுக்கு ஏன் பயம் வருது? ஏன்னா மரித்ததுக்கு அப்புறம் எங்க போவோம் அப்படின்ற நிச்சயம் இல்லை. ஆனா பைபிள்ல போடப்பட்டிருக்கிறது யாரால பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? மத்தேயு 7ஆம் அதிகாரம், மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21வது வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்று போடப்பட்டிருக்கிறது. இப்ப இங்க யார் பரலோக ராஜ்யத்தில் போவான்னு போட்டிருக்க பிரியமானவர்களே? பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே. ஆமென். அல்லேலூயா. அப்ப பரலோகத்துக்கு போனோம்னா முதல்ல நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பரலோகத்துக்கு போனோம்னா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும்? பிதாவின் சித்தம் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். ஆமென். இப்ப பிதாவின் சித்தம் என்ன நமக்கு தெரிஞ்சதுனாதான் பிதாவின் சித்தத்தின்படி நம்ம செய்கிறோமா இல்லையான்றது நமக்கு தெரியும். சரியா இல்லைங்களா? ஒரு பிசிக்ஸ் டீச்சர் இருக்கிறாரு, அவரு பிசிக்ஸ் மக்களுக்கு முன்னாடி எடுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அவருக்கு பிசிக்ஸ் தெரிஞ்சிருக்கணும். அப்பதான் அவர் பேர் பிசிக்ஸ் எடுக்க முடியும். அவர் வந்து கணக்கு தெரிஞ்சவரா இருந்து ஆனா ஒரு பிசிக்ஸ் எடுக்க சொன்னா அவரால் எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. அந்த மாதிரிதான் நம்ம பிதாவின் சித்தம் என்னன்றது
தெரிந்து கொண்டாதான் நம்மளால நம்ம பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறோமா இல்லையான்றத பார்க்க முடியும். ஏன் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறது முக்கியமான விஷயம்? ஏன்னா பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இப்ப பரலோகத்துக்கு போவதற்குரிய நிபந்தனை என்னன்றது போடப்பட்டிருக்கா இல்லைங்க? சரிதானே? இப்ப பிதாவின் சித்தம் என்ன? பிதாவின் சித்தம் என்ன? யாராச்சும் சொல்ல விரும்புறீங்களா? பிதாவின் சித்தம் என்ன? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது அதில் போடப்பட்டிருக்கிறது பிதாவின் சித்தம் என்னவென்று நாம் பார்ப்போம். 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. ஆமென். பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே உள்ளவர்களாக வேண்டும் என்பதே பிதாவுடைய சித்தமா இருக்கு. இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இல்ல அப்படின்னா நம்ம பரலோகத்துல பிரவேசிக்க முடியுமா? முடியாதா? முடியாது. ஆனா இன்றைக்கு நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இருக்கிறோமா? நம்ம உதாரணத்துக்கு இன்றைக்கு நம்ம மரித்து போயிட்டோம் அப்படின்னா நம்ம தேவனுக்கு முன்னாடி போவோம். சரிதானே? இப்ப தேவன் இந்த கேள்வியை நம்ம பார்த்து கேட்கிறார் அப்படின்னா நம்மளால தேவனுக்கு முன்னாடி போய் சொல்ல முடியாது. அப்போ அந்த நேரத்துல ஆண்டவரே பரிசுத்தமா இல்ல அப்படின்னு நம்ம சொன்னோம்னா தேவன் நம்மளை பார்த்து என்ன நான் கூறுவதற்கு மன்னிக்கணும். ஆனா தேவனுடைய வார்த்தையின்படி பார்க்கும்போது தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள். அப்போ நம்ம எங்க போயிடுவோம்? நரகத்துக்கு, பாதாளத்துக்கு தான் போயிடுவோம். சரியா இல்லைங்களா? இப்ப இன்றைக்கு பரலோகத்துக்கு போகணும்ன்ற ஆசை நமக்கு இருக்குங்க. பரிசுத்தமா இருக்கணும், பரிசுத்தமா ஆகணும்ன்ற ஆசை நமக்கு இருக்கு. ஆனா அந்த ஆசை இருக்கிறதுனால நம்ம பரிசுத்தம் உள்ளவர்களா, நம்ம பரிசுத்தமா இருக்கிறோமா அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சரியா இல்லைங்களா? இப்ப இன்றைக்கு நம்மளுடைய இதயத்துல பாவம் இருக்கு. நாம பரிசுத்தமாகிறதுக்கு முயற்சி பண்ணணும். நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் இதே கேள்வி. இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நீங்க பரிசுத்தம் உள்ளவரா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கிறப்போ சில பேர் சொல்லுவாங்க, என்ன பரிசுத்தமா இருக்கீங்களா இல்லையான்னு கேக்குறீங்க, எப்படி நம்மளால பரிசுத்தமா இருக்க முடியும்? என்ன ஒரு திமிரான கேள்வி இது. அப்ப சில பேர் சொல்லுவாங்க, மத்தவங்க சொல்லுவாங்க, நான் பரிசுத்தமாகிறதுக்கு முயற்சி பண்றேன், நான் பரிசுத்தமாகிற வழியில இருக்கேன் ஒவ்வொரு நாளும். அந்த நேரத்தில் நான் கேட்க விரும்புவேன், நீங்க பரிசுத்தமாக முயற்சி பண்றீங்க இல்ல பரிசுத்தமாகிற வழியில இருக்கீங்கன்னா என்ன அர்த்தம்னா நீங்க என்ன பரிசுத்தமாகலன்னு அர்த்தம். கரெக்டா இல்லைங்களா? இப்போ பரிசுத்தம் உள்ளவர்களா இல்லையா அப்படின்றதுக்கு 2 பதில் தான் உரியது. ஒன்று பரிசுத்தம் உள்ளவனா இருக்கேன், ஆமா, அப்படி இல்லைன்னா இல்ல. இப்ப இன்றைக்கு பிரியமானவர்களே, பரிசுத்தம் உள்ளவர்களா இல்ல உண்மையா அப்படின்னா நம்மளால பரலோகத்துல பிரவேசிக்க முடியாது. இப்ப இன்றைக்கு அப்பொழுது நாம் பரிசுத்தம் உள்ளவர்களா இல்லையா அப்படின்றத நம்ம சோதிச்சு பார்க்கிறப்போ நம்ம என்ன நம்மளுடைய இதயத்துல பார்க்க முடியும்? நான் ஒரு பரிசுத்தம் இல்லாதவன், நான் பாவி. ஆனா நிறைய மக்கள் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்றாங்க அப்படின்னா பரிசுத்தமாகிறதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா நம்மளோட உண்மையான சாயல் என்ன அப்படின்றத நம்ம வேதத்துல இருந்து பார்க்க வேண்டியது மிக அவசியமான விஷயம். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது இப்போ அதற்கு ஒரு உதாரணத்தை நான் கொடுக்க விரும்புறேன். இப்போ இந்த திருத்தங்கால் சிவகாசி பகுதிக்கு நான் முதல் முறையாக வரேன். இன்றைக்கு தான் ரொம்ப அருமையா இருந்தது. நிறைய விவசாய நிலங்கள், நிறைய கிராம பகுதிகள், அப்போ நிறைய மரங்களையும் நான் பார்த்தேன். அப்ப நிறைய இடங்கள்ல நான் வரப்ப பஸ்ல வரப்ப நான் பார்த்தப்ப நிறைய தென்னை மரங்கள் இருந்தது. இப்போ உதாரணத்துக்கு நீங்க ஒரு தென்னை மரத்தை நடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? சிஸ்டர் தென்னை மரம் நடுறீங்க, தென்னை மரம் நல்ல முளைக்கு வளருது, பெருசாயிட்டு நல்ல இளநீரும் தேங்காவும் கொடுக்குது. நீங்களும் ஒவ்வொரு நாளும் அதை வச்சு நீங்க சாப்பிட்டு வியாபாரம் பண்றீங்க. ஆனா திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு வெறும் தேங்காவும் இளநீரும் மட்டும் சாப்பிட்டு அழுத்து போச்சு, அதாவது சலிச்சு போச்சு. அதனால நீங்க போய் இந்த தென்னை மரத்துக்கிட்ட என்ன சொல்றீங்கன்னா, தென்னை மரமே நாளையில இருந்து எனக்கு தேங்காய் வேணாம், எனக்கு மாங்காய் வேணும். அப்ப அதுக்கு அடுத்த நாள் அந்த தென்னை மரம் உங்களுக்கு மாங்காய் கொடுக்குமா? போய் அடிக்கிறீங்க, தென்னை மரமே என்னடி மறுபடியும் தேங்காய் கொடுக்குறேன், மாங்காய் தானே கேட்டேன்,
அதுக்கு முன்னாடி முழங்கால் கூட்டிட்டு ஜெபிக்கிறீங்க. ஆண்டவரே ஆண்டவரே, நாளை நடந்து பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்தினால இந்த தென்னை மரம் இது மாங்காவை தருவதாக அப்படின்னு சொல்லிட்டு மாங்காய் கொடுக்குமா? கொடுக்காது. ஏன்னா பைபிள்ல தெளிவா போடப்பட்டிருக்கு. மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல மத்தேயு 7ஆம் அதிகாரத்துல 17ஆம் 18ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறதுங்க. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்காது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்காது. அப்போ நம்ம எந்த மரமா இருக்கிறோம்? நம்மளுடைய இதயத்தில் இருக்கிற வித்து பாவத்தின் வித்து. ஏன்னா எப்ப பாவம் உலகத்துல பிரவேசித்ததுன்னு சொன்ன, ஆதாம் ஏவாள் எப்ப பாவம் செய்தாங்களோ அந்த நேரத்திலேயே நம்மளுடைய இதயத்துல பாவம் பிரவேசித்தது. அப்ப நம்ம என்ன மரமா இருக்கோம்? பாவத்தின் மரமாக இருக்கிறோம். இப்ப நமக்குள்ள இருந்து வருகிற கனிகள்லாம் எப்படி இருக்கு? பாவத்தின் கனிகளாக இருக்கிறது. ஆனா நம்ம என்ன முயற்சி பண்றோம்னா, நம்ம இந்த கனிகள், நம்ம பார்க்கக்கூடிய காரியங்கள் இருக்கு பாத்தீங்களா, நான் செய்யக்கூடிய காரியங்கள், நான் நினைக்கக்கூடிய காரியங்கள், இதை நான் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆமென். இந்த கனி நல்ல கனியா வந்தா நல்லா இருக்கும், அதுக்கு நம்ம முயற்சி பண்றோம். ஆனா நம்மளுடைய அந்த வேர், அந்த அடிப்படையே என்னவா இருக்கு? பாவத்தின் வித்து, பாவத்தின் வேராக இருக்கிறது. ஆமென். இப்ப என்னதான் நம்ம முயற்சி பண்ணாலும் நம்மள இருந்து நல்ல கனிகளை பெறுவதுன்றது கஷ்டமான காரியமா? சாத்தியமில்லாத காரியம். ஒரு தென்னை மரத்திலிருந்து மாங்காய் பழத்தை நம்ம பெற்றுக் கொள்வது கஷ்டமான காரியமா இல்ல சாத்தியமில்லாத காரியமா? அதே மாதிரி நான் பார்க்கிறப்ப இந்த பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. ஆனா நான் பரிசுத்தமா வாழறதுக்கு முயற்சி பண்றப்ப, இல்ல நீங்க பரிசுத்தமா வாழறதுக்கு முயற்சி பண்றப்ப, அது உங்களுக்கு எளிதா இருக்கிறதா இல்லை கஷ்டமாக இருக்கிறதா? கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க, கஷ்டமா இருக்குன்னு சொல்றவங்க கை தூக்குறீங்களா? அப்பரிசுத்தமா வாழறதுக்கு, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழறதுக்கு ரொம்ப கஷ்டம். சரி, ரொம்ப எளிது, ரொம்ப ஈஸி. கை தூக்காதவங்க நான் என்ன கேட்கறது எனக்கு புரியல. சரி பரவாயில்ல, இப்ப நான் கேட்கறதுக்கு நீங்க பதில் சொல்றது கூச்சமா இருந்தாலும் நீங்களே உங்களை கேட்டு பார்க்கலாம். உண்மையா பரிசுத்தமா வாழ்வது நமக்கு கஷ்டமான விஷயமா இல்ல எளிதான விஷயமான்னு சொல்லிட்டு. ஆனா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நீங்க கூச்சப்படுறீங்க, ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆமென். ஆனா நான் இன்னொரு வார்த்தையில சொல்ல விரும்புறேன், அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கிடையாது, சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். ஆமென். ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. அப்போ ஆண்டவர் சொன்னார், இதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா நீங்க பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும், நீங்க பரிசுத்தம் உள்ளவர்கள். ஆனா நீங்க கடைபிடிக்கலன்னா நீங்க பாவிகள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரவேல் ஜனங்க கிட்ட கொடுத்தார். நானும் நிறைய சபைகளுக்கு போறப்ப 10 கட்டளைகள் ஓட்டப்பட்டிருக்கும் எல்லா இடத்துலையும். 10 கட்டளைகளை கடைபிடிப்பது எளிதான விஷயமா இல்ல கஷ்டமான விஷயமா? எளிதான விஷயமா கஷ்டமான விஷயமா? சத்தமா சொல்லுங்களேன். கஷ்டமான விஷயம். ஆனா அதுலயும் நான் சொல்ல விரும்புறேன், 10 கட்டளைகள் அப்படின்றது மாத்திரம் நியாயப்பிரமாணம் கிடையாது. வேதத்துல பார்க்கிறப்போ ஆண்டவர் 613 நியாயப்பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அதனுடைய ரொம்ப சுருக்கமான விஷயம் தான் இந்த 10 கட்டளைகள். 613 பிரமாணங்களை ஆண்டவர் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எல்லா நேரத்திலையும் எல்லா நியாயப்பிரமாணத்தையும் கடைபிடிச்சாதான் நீங்க பரிசுத்தம் உள்ளவர், அப்பதான் பரலோகத்துல பிரவேசிக்க முடியும்னு சொல்லி. இப்ப கேக்குறேன், இது கஷ்டமான விஷயமா இல்ல எளிதான விஷயமா? ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். ஆனா அதையும் இன்னொரு வார்த்தையில சொல்றோம்னா சாத்தியம் இல்லாத விஷயம். ஆமென். அதனாலதான் இன்றைக்கு பிரியமானவர்களே, நியாயப்பிரமாணம் எதற்காக ஆண்டவர் கொடுத்தார் அப்படின்றத நம்ம வேதத்தின் அடிப்படையில பார்க்கணும்னா ரோமர் 3ஆம் அதிகாரத்துல இருந்து பாருங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல இப்படி போடப்பட்டிருக்கு. அதை வாசிக்கிறீங்களா? அப்படி இருக்க பாவத்தை அறிகிற அறிவு நியாயப்பிரமாணத்தினால் வருகிறபடியினால்
மனுஷனும் நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமானாக்கப்படுவதில்லை. ஆமென். இங்கே நியாய பிரமாணத்தினுடைய நோக்கம் என்னன்னு போடப்பட்டிருக்கிறது. இப்ப நம்ம நம்மளோட முகத்தை பார்க்கணும் அப்படின்னா நான் முயற்சி பண்றப்ப என்னால என்னோட முகத்தை பார்க்க முடியுமா? முடியாதுங்களா? இன்னைக்கு காலையில கூட சகோதரிகள் நீங்க சபைக்கு வர்றதுக்கு முன்னாடி நல்லா உங்களை வந்து உடுத்தி கொண்டு அலங்காரம் செய்து கொண்டு நீங்க வருவதற்கு கண்டிப்பா 190% நீங்க வந்து கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டீங்க. சரியா இல்லைங்களா? அப்ப கண்ணாடி நமக்கு என்ன காட்டுது? நம்மளுடைய முகம் எப்படி இருக்கு? சரியா பவுடர் போட்டுருக்குமா? சரியா லிப்டிக் போட்டுருக்குமா? பிரதர்ஸ் மோஸ்ட்லி நம்ம வந்து பார்க்க மாட்டோம். ஆனா தலை வர்றப்ப சில சமயத்துல நல்லா கண்ணாடி போயிட்டு இப்படி சீவிட்டு நல்லா தலை வாரி இருக்குமா, இல்ல தலை கடைஞ்சிருக்கா, முள்ளம்பன்றி தலை மாதிரி இருக்கா, அதை நம்மளுக்கு காட்டுமா இல்லையா? இப்போ அந்த கண்ணாடி நம்மளுடைய சாயல் எப்படி இருக்குன்றத நமக்கு காட்டுகிறது. ஆனா அந்த கண்ணாடியால நம்மள வந்து சரிப்படுத்த முடியுமா? வந்து கண்ணாடி நம்மள இப்படி பார்த்து ஐயோ என்னோட முகம் இப்படி இருக்குது, ஆனா கண்ணாடி திடீர்னு ஒரு கை அப்படியே வந்து உங்களை வந்து அப்படி அலங்காரம் பண்ண முடியுமா? கண்ணாடியால முடியாது. இப்ப நியாயப்பிரமாணம் அப்படின்றது கண்ணாடி மாதிரி. நியாயப்பிரமாணம் நம்மளுடைய சாயல் என்ன அப்படிங்கறத நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஆமென். இப்ப நியாயப்பிரமாணம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தாரு. இதை நீங்க கடைபிடித்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம், ஆனா கடைபிடிக்கிறனா உங்களுக்கு சாபம், நீங்கள் பாவிகள் அப்படின்னு ஆண்டவர் சொன்னார். ஆனா யாராலையாச்சும் கடைபிடிக்க முடிஞ்சதுங்களா? யாராலையாச்சும் கடைபிடிக்க முடிஞ்சதுங்களா? முடியல. ஏன்னா பைபிளும் அதுதான் சொல்லுது. ரோமர் 3ஆம் அதிகாரத்துல இன்றைக்கு நம்ம பார்த்தோம், நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக எந்த மனுஷனும் நீதிமானாக்கப்படவே முடியாது. இப்ப நியாய பிரமாணத்தினுடைய நோக்கம் என்ன? அதுவும் அந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. பாவத்தை அறிகிற அறிவு நியாய பிரமாணத்தினால் வருகிறபடியா. ஆமென். அப்ப நியாய பிரமாணம் நமக்கு என்ன உணர்த்துகிறது? ஆனா பாவிகள், நாம் பாவிகள், நாம் நல்லவங்க சொல்லுதா? சில சமயம் பாவி, சில சமயம் நல்லவங்க அப்படி சொல்லுதா? இல்ல. அதையும் நம்ம தெளிவா பார்க்கணும்னா ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல பார்க்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்துல மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம் நித்தியமும் பொல்லாததே என்றும் கண்டது. ஆமென். இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம். ஒரு நாளைக்கு 15 மணி நேரம் பொல்லாங்கானது, மீதி இருக்கிற 9 மணி நேரம் நல்லது அப்படின்னு போடப்பட்டிருக்கா? இல்ல 10 மணி நேரம் பொல்லாங்கானது, மீதி இருக்கிற 14 மணி நேரம் நல்லதுன்னு போடப்பட்டிருக்கா? எவ்வளவு பொல்லாங்கானது? நித்தமே பொல்லாங்கானது. இது யாரு கண்கிறா? யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமான தேவ ஜனமே, இன்றைக்கு நாம நம்மளை எப்படி பார்க்கிறோம், நாம நம்மளுடைய இதயத்தை எப்படி பார்க்கிறோம் அப்படின்றது முக்கியமானது கிடையாது. நமக்கு நம்ம எப்படி வேணாலும் தோணலாம், நாம நமக்கு மதிப்பீடு போடுவோம். ஆனா இந்த அளவுக்கு நல்லது, ஆனா இன்றைக்கு இந்த அளவுக்கு நான் ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு வேதம் வாசிச்சிருக்கிறேன், இந்த அளவுக்கு இன்னைக்கு நான் காணிக்கை செலுத்திருக்கிறேன், இந்த அளவுக்கு நான் இன்னைக்கு சபை. இன்னைக்கு நிறைய பேர் வந்து 9 மணில இருந்து 2 மணி வரைக்கும் சர்ச்சில் இருப்பாங்க. கவலைப்படாதீங்க, நான் அந்த அளவுக்கு எடுத்துட்டு போக மாட்டேன். 2 மணி வரைக்கும் சர்ச்சில் இருந்துட்டு நீங்க நைட்டு போய் ஜெபம் பண்றப்போ அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு, 5 மணி நேரம் சபையில் எடுத்துட்டு வந்தேன். அந்த மாதிரி நமக்கே நம்மளுடைய செயல்களையும் நம்மளுடைய எண்ணங்களையும் பார்த்து சில மதிப்பை போட்டுக் கொள்வோம். ஆனா நம்மளுடைய கண்கள்ல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்கு அப்படின்றத விட ஆண்டவருடைய கண்கள்ல நம்மளுடைய இருதயம் எப்படி இருக்குன்றத பார்க்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆமென். இப்போ இன்றைக்கு நம்மளுடைய கண்கள்ல நம்ம இருதயம் எப்படி இருக்குன்றது அதை நீங்க எப்படி நினைக்கிறீங்கன்றது எனக்கு தெரியல. ஆனா பைபிள்ல என்ன போடப்பட்டிருக்கு? ஆண்டவர் நம்மளுடைய இருதயத்தை பார்க்கிறப்ப ஆண்டவர் என்னன்னு பார்க்கிறார்? நம்மளுடைய இருதயம் நித்தமும் பொல்லாங்கான இருதயம். அப்ப நம்மளால இந்த நித்தமும் பொல்லாங்கான இருதயத்தை வச்சுட்டு ஆண்டவர் முன்னாடி போய் ஏதாச்சும் நம்மளால வந்து நிலைப்படுத்த முடியுமா? ஆண்டவரே, நான் இந்த அளவுக்கு செஞ்சிருக்கேன், நான் இந்த அளவுக்கு நான் உபவாசிச்சிருக்கேன், இந்த அளவுக்கு ஜெபம் பண்ணியிருக்கேன், இந்த அளவுக்கு நான் வந்து பிசாசுகளை தோர்த்திருக்கேன், நம்மளால வந்து ஆண்டவருக்கு முன்னாடி போய் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா? சொல்ல முடியாது. ஏன்னா நம்மளுடைய இருதயம் பாவத்தின் இருதயம். எத்தனை சதவீதம்?
நித்தமும் 100%. பட் நம்மளை பரிசுத்தமாக்கிக்கிறதுன்றது முற்றிலுமா சாத்தியமே இல்லாத விஷயம். ஆமென். முற்றிலுமா சாத்தியமே இல்லாத விஷயம். அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளை நம்புறோமோ, இல்ல நம்ம எந்த அளவுக்கு நம்மளை ரட்சித்துக் கொள்றதுக்கோ பரிசுத்தமாக்குறதுக்கோ முயற்சி பண்றோமோ, அந்த அளவுக்கு நம்ம சோர்ந்து தான் போவோம். அந்த அளவுக்கு நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை ரொம்ப சோர்வான ஆவிக்குரிய வாழ்க்கையாகவும் ரொம்ப கஷ்டமான ஆவிக்குரிய வாழ்க்கையாகவும் இருக்கும். ஏன்னா நம்ம அந்த அளவுக்கு முயற்சி பண்றதுனால. அதனாலதான் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன், வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். இன்றைக்கு நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்றால் முதலாவது மனம் திரும்பி, இரண்டாவது விசுவாசிக்க வேண்டும். ஆமென். அப்படியானால் முதலாவது மனம் திரும்புதல் என்றால் என்னன்றது நமக்கு தெரியணும். நாம நினைச்சுக்கிறோம் நம்ம கெட்டது செய்யாம நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்றதுன்றது மனம் திரும்புதல். ஆமாவா இல்லைங்களா? எஸ். இது நம்மளுடைய கண்கள் மூலமா நம்ம பார்த்து மனம் திரும்புறதுக்கு முயற்சி செய்வது. ஆனா வேதம் கூறுகிற மனம் திரும்புதல் அப்படின்றது நான் காண்பிக்க விரும்புகிறேன். ஏசாயா 55ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல, 7வது 8வது வசனத்துல, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்தில் திரும்பக் கடவன். அவர் அவன் மேல் மனதுருகுவார். நம்முடைய தேவனிடத்திற்கே திரும்பக் கடவன். அவர் மன்னிக்கிறதற்கு தயை பெருத்திருக்கிறார். 8வது, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இங்க என்ன போடப்பட்டிருக்கு? துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் திருத்திக் கொண்டு போடப்படலங்க. விட்டு 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 விட்டுனா என்னது? புறக்கணிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு கர்த்தரிடத்திற்கு திரும்ப கடவன். அப்போ இன்றைக்கு நாம நம்மளை பத்தி எப்படி யோசிக்கிறோம், நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையை பத்தி எப்படி யோசிக்கிறோமோ, இல்ல நம்மளோட இருதயத்தை பத்தி என்ன மதிப்பிடுறோமோ, அந்த காரியம் முக்கியமானது இல்ல. உண்மையாகவே நம்மளை குறித்து, நம்மளுடைய இந்த நியாயத்தீர்ப்பை குறித்து தேவன் இருதயம் எப்படி இருக்கிறது, தேவனுடைய கண்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. என்ன எனர்ஜியே போயிடுச்சுங்களே. ஐயோ, நாம இந்த இடத்துல வந்து நல்ல தேவனுடைய வார்த்தையை வச்சு எனர்ஜெட்டிக்கா நல்லா உங்களை பூஸ்ட் ஏற்றி உள்ளான்னு பார்த்தா நீங்க எல்லாம் குறைஞ்சிட்டீங்க. ஆனா இன்றைக்கு இந்த ஆராதனையின் முடிவுல தேவனுடைய வார்த்தையை முழுவதுமா நீங்க பெற்றுக்கொண்டு போகும் நேரத்துல ஆண்டவர் முழு வல்லமே உங்களுக்கு தருவாரு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். ஆமென். சோ இன்றைக்கு அப்ப நமக்கு தெரிய வேண்டியது என்ன விஷயம்? தேவனுடைய இருதயம் என்ன, தேவனுடைய என்னை நோக்கின, என்னுடைய இந்த இருதயத்தை நோக்கின, என்னோட பாவத்தை நோக்கின தேவனுடைய இருதயம் என்னன்றது நமக்கு தெரியணும். அப்போ நம்மளோட உண்மையான சாயல் என்னதுங்க? இன்றைக்கு வேதத்துல இருந்து நம்ம என்ன பார்த்தோம்? நம்மளோட உண்மையான சாயல் என்னது? நம்ம எதுவுமே ஆண்டவர் முன்னாடி சொல்ல முடியாத பாவிகளா இருக்கிறோம், அக்கிரமக்காரர்களா இருக்கிறோம். ஏன்னா பாவம் நம்மளுடைய இருதயத்துல பிரவேசித்ததுனால. ஆமென். நாம செய்ததுனால இல்ல, நம்ம முயற்சி பண்றோமோ இல்லையா? ஆதாம் ஏவாள் எப்போ தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிஞ்சிட்டு சாத்தானுடைய சத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்களோ அப்பவே பாவம் இருதயத்துல பிரவேசித்தது. அப்படியானால் இன்றைக்கு வேதத்திலிருந்து அந்த பாவம் எப்படி மன்னிக்கப்படும் அப்படின்றதுக்குரிய வழி என்னன்றது நம்ம பார்க்க வேண்டியது அவசியமா இல்லைங்களா? அவசியமா இல்லையா? ஆமென். இன்றைக்கு நம்மளுடைய சட்டை அழுக்கா இருந்தது அப்படின்னா எப்படி அதை சுத்தமாக்க முடியும்? சட்டை அழுக்கா இருந்ததுன்னா எப்படி சுத்தமாக்க முடியும்? சோப்பு போட்டு எல்லாம் சுத்தமாயிரும். நம்மளுடைய முடி ரொம்ப அலங்கோலமா அழுக்கா இருந்ததுன்னா எப்படி சுத்தமாக்க முடியும்? ஷாம்பு. ஆமென். இன்றைக்கு நம்ம பாத்திரம் நல்லா சாப்பிட்டுட்டு பாத்திரம் விளக்குறதுக்கு போறோம் இல்லைங்களா? அதை எப்படி சுத்தம் பண்ண முடியும்? டிஷ்வாஷிங், அந்த லிக்விட் பாத்திரம் விளக்குறது போட்டா அதை சுத்தமாக்க முடியும். அப்ப நம்மளுடைய இருதயம் எப்படி சுத்தமாக்கப்பட முடியும்? வாசிப்போம். எபிரேயர் 9ஆம் அதிகாரம், மன்னிக்கணும், லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம்.
லேவியராகமம் 17ஆம் அதிகாரம் 11வது வசனம். நான் அதை உங்களுக்கு பலிபீட தீர்ப்பேன். உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன். ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே. ஆத்மாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது என்னது? ரத்தமே. இன்றைக்கு நம்மளுடைய இருதயத்துல அசுத்தம், இந்த பாவம் மற்றும் பொல்லாத காரியங்கள் நம்மளுடைய நல்ல கிரியையின் மூலமாக இல்ல, நம்மளுடைய கண்ணீரின் மூலமாக இல்ல, நம்மளுடைய ஜெபத்தின் மூலமாக இல்ல. ஆனா எதன் மூலமாக கழுவப்பட முடியும்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் மூலமாக மாத்திரமே கழுவப்பட முடியும். ஆமென். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு அந்த பாவத்தை குறித்து ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார், ஆண்டவருடைய வார்த்தையில் என்ன கூறப்பட்டிருக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து பார்ப்போம். சரிங்களா? அதுக்கு முன்னாடி கடைசியா இந்த முதல் பகுதியை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு வசனத்தை காட்ட விரும்புகிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம், முதலாவது பகுதி. பாவத்தின் சம்பளம் மரணம். ஆமென். பாவத்தின் சம்பளம் அப்படின்றது அறிக்கை செய்யறது கிடையாது. பாவத்தின் சம்பளம்ன்றது நம்ம பாவ மன்னிப்பு கேட்டு கெஞ்சுவது கிடையாது. பாவத்தின் சம்பளம் என்ன? பைபிள் என்ன சொல்லுது? பாவத்தின் சம்பளம் செலுத்தப்பட்டாதான் பாவம் நிவர்த்தி செய்யப்படும், நம்மளும் பரிசுத்தமாக முடியும். கரெக்டா இல்லைங்களா? ஆனா நாம இந்த பாவத்தோட இருதயத்தோட மரித்தோம் அப்படின்னா நம்ம எங்க போவோம்? நரகத்துக்கு தான் போவோம். அதனாலதான் ஆண்டவர் வந்து வேதத்துல நீதிமான் ஆவதற்கான வழியை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென். நான் என்ன சொல்றேன்? நாம நீதிமான் ஆகிறதுக்கும், நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் இருக்கிறதுக்கும், நம்மளுடைய பாவம் கழுவப்படுவதற்கும் தேவனுடைய இருதயத்துல என்ன இருக்குன்றத தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமா இல்லைங்களா? ஆமென். ஆமென். அல்லேலூயா. அப்போ அடுத்த செஷன்ல தேவனுடைய இருதயத்துல இந்த நம்மளுடைய பாவத்தை நோக்கி, நாம் நீதிமான் ஆவதை நோக்கி, நாம் பரிசுத்தம் உள்ளவர்கள் ஆவதை நோக்கி என்ன செய்து தேவன் என்ன செய்திருக்கிறார், தேவன் என்ன ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதை தொடர்ந்து நாம் பார்ப்போம். அல்லேலூயா. நீங்க கூட இருக்கீங்களா? ஆமென். இது வரைக்கும் நீங்க எதுல நம்ம விட்டு இருந்தோம்? எதுல விட்டு இருந்தோம்? நான் மறந்துட்டேன். பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ எந்த விதத்திலையும் நம்ம வந்து நீதிமானாக்கப்பட முடியாது நம்மளுடைய கிரியினால, நம்மளோட முயற்சியினால. அப்போ தேவன் அவருடைய இதயத்துல நம்ம நீதிமான் ஆவதற்கான வழி எதை ஏற்படுத்தி இருக்கிறார்? பாவத்தின் சம்பளம் மரணம். அப்ப நம்ம மறிக்க முடியாது, ஏன்னா நம்ம மறித்தோம்னா நரகத்துக்கு தான் போயிடுவோம். அப்போ அந்த பாவத்தின் சம்பளத்தை தேவன் எப்படி நிறைவேற்றினார் அப்படின்றத தொடர்ந்து நாம் பார்க்க போறோம். நான் சொல்லியிருந்தேன், தொடர்ந்து நாம் பார்ப்போம். லேவியராகமம் 4ஆம் அதிகாரம் 27 31 வசனம் வரைக்கும் நான் வாசிக்க விரும்புகிறேன். சாதாரண ஜனங்களில் ஒருவன் அறியாமையினால் கர்த்தரின் கட்டளைகளில் யாதொன்றை மீறி செய்யத்தகாததை செய்து பாவத்துக்குட்பட்டு குற்றவாளியானார். தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும்பொழுது அவன் தான் செய்த பாவத்தின் நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் குட்டியை பலியாக கொண்டு வந்து பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கையை வைத்து செல்வாக தகன இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொள்ள கடவன். அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிக்கு எடுத்து கொம்பூரின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு சமாதான பலியிலிருந்து கொழுப்பை எடுப்பது போல அதன் கொழுப்பு முழுவதையும் எடுத்து ஆசாரியன் பலிபீடத்தின் மேல் கர்த்தருக்கு சுகந்த வாசனையாக தகனித்து இவ்வளமாய் அவருக்கு பாவ நிவர்த்தி செய்ய கடவன். அப்பொழுது அது அவனுக்கு மன்னிக்கப்படும். இங்கே நாம் பார்க்க முடிகிறது, பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் எப்போ மோசேவுக்கு நியாய பிரமாணத்தை கொடுத்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீங்க அதை கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்னாரோ, அதை கடைபிடிக்காம அதை மீறி யார் வந்து நியாய பிரமாணத்தை கை கொள்ள முடியாம போனாங்களோ அவங்க சாபத்துக்கு உட்பட்டவங்க. அவன் அவங்களால இப்போ நீதிமான ஆக முடியாது, ஏன்னா அவங்க பாவிகள் ஆயிட்டாங்க அதை மீறினதுனால. அதனால ஆண்டவர் வந்து அந்த பாவ நிவர்த்தி செய்வதற்காக இந்த பழைய ஏற்பாடு இப்ப நம்ம வாசித்த லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்துல பாவ நிவாரண பலி, அவன் என்னது பாவ நிவாரண பலி என்ற ஒரு வழியை வைத்திருந்தார்.
இந்த பாவ நிவாரண பலியை செலுத்தப்படுவதன் மூலமாக அந்த 31ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை வாசிக்கும் போது பாவ நிவர்த்தி செய்ய கடவன் அப்போது அவனுக்கு மன்னிக்கப்படும் போடப்பட்டிருக்கிறது. ஆமென். இப்போ நீதிமான் ஆவதற்கான வழி என்ன என்பதை இந்த பாவ நிவாரண பலி முழுவதுமாக இந்த முறைமை, இந்த 8 அதாவது முறைமைகள் இருக்கிறது, இது சரியாக நிறைவேற்றப்பட்டால் அவனுடைய பாவம் அவனுக்கு மன்னிக்கப்படும். அப்போது அவன் நீதிமான் ஆக முடியும். சரி, இத இப்ப நான் இன்னும் தெளிவாக நான் விளக்க விரும்புகிறேன். இத ஒரு 8 முறைமைகளா நாம் பிரித்துக் கொள்ளலாம். எத்தனை முறைமைகள்? 8 முறைமைகளாக, முதலாவது, இரண்டாவது, மூன்றாவது, நான்காவது, 5, 6, 7, 8 என்று 8 முறைகளை நாம் வைத்துக் கொள்வோம். சரிங்களா? இப்போ ஒருவன் நீதிமான் ஆக வேண்டும் என்றால், அதாவது ஒருவன் பாவத்திலிருந்து கழுவப்பட வேண்டும், பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் முதலாவது முறை, முதலாவது நிபந்தனை என்னன்னா அவன் பாவம் செஞ்சவனா இருக்கணும். ஆமென். இப்போ ஒருத்தன் தண்ணிக்குள்ள விழுந்துட்டான் வச்சுக்கோங்க, தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். இப்போ அவன் காப்பாற்றப்படணும். அவன் தண்ணிக்குள்ள விழுந்ததுனாலதான் நம்ம சொல்றோம் அவன் தண்ணியிலிருந்து மீட்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன் தண்ணிக்குள்ளேயே விடாம நான் மீட்கப்படணும் அப்படின்னு சொன்னானா அதுல எந்த அர்த்தமும் கிடையாது. அதே மாதிரிதான் யார் ஒருத்தவங்க பாவம் செய்தவர்களோ, அதாவது பாவத்துல விழுந்து போனவர்களோ, அவர்கள் தான் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து மீட்கப்படணும். ஆமென். நீங்க எல்லாருமே பாவம் செஞ்சவங்களா இல்லைங்களா? பாவமே செய்யாத புனிதவான் அப்படின்னு சொல்றவங்க யாராச்சும் இருக்கீங்களா? ஆமென். ஸ்தோத்திரம். யாருமே இல்லை. எல்லாருமே பாவம் செஞ்சவங்க. அப்போ அடுத்தது முதலாவது நான் பாவம் செய்தவங்களாக இருக்கணும். இரண்டாவது என்னன்னா இங்க போடப்பட்டிருக்கு 28வது வசனத்துல தான் செய்தது பாவம் என்று தனக்கு தெரிய வரும் பொழுது அவன், அப்பொழுது நாம் அனைவரும் பாவம் செய்தவர்கள். நீங்க விருப்பப்பட்டோ இல்ல அறிந்தோ அறியாமலேயோ நீங்க உள்ள செயல்களால பாவம் செய்தவர்கள் விட ஏற்கனவே பாவம் நம்முடைய யுத்தத்தில் பிரவேசித்ததுனால நம்ம பாவிகளாகப்பட்டோம். ஆமென். அப்போ இன்றைக்கு தேவனுடைய வசனத்தின் மூலமா நம்ம பார்த்தோமா இல்லைங்களா? நம்ம 100% பாவிகள். நம்ம நியாயம் இருக்கக்கூடிய விஷயமோ இல்ல நம்மள நம்ம பரிசுத்தப்படுத்திக்கக்கூடிய விஷயமோ நம்ம கிட்ட இல்ல. அப்ப நம்ம சபிக்கப்பட்ட மரணத்துக்கு உட்பட்ட பாவிகள். ஆமென். அப்போ தான் செய்த பாவம் எப்பொழுது தனக்கு தெரிய வருகிறதோ, மூன்றாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க என்ன போடப்பட்டிருக்கிறது? அவன் செய்த பாவத்து நிமித்தம் வெள்ளாடுகளில் பழுதற்ற ஒரு பெண் ஆட்டுக்குட்டியை பலியாக கொண்டு வருகிறார். இப்ப ஆக்சுவலா நான் இதை உங்களுக்கு சில திரையின் மூலமா ஏற்படுத்தியிருந்தேன். அதாவது டிவியில இல்ல அந்த ப்ரொஜெக்டர்ல காட்டுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி. ஆனா இன்றைக்கு நமக்கு அது இல்லாத காரணத்தினால அடுத்த முறை வரும் பொழுது இதை இன்னும் தெளிவா வெளிப்படுத்துகிற விதத்துல நான் அதை உங்களுக்கு காட்டுகிறேன். ஆனா இன்றைக்கு அது இல்லாத காரணத்தினால தயவு செய்து நான் கூறுவதை கவனமாக கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது நிறைய காரியங்கள் பார்த்திருப்போம். ஆனா இனி நம்ம பார்க்க போறது ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாமே பார்ப்பதற்கு நல்ல தேவனுடைய விசுவாசிகளா தெரியுறீங்க. அதே போன்று நல்ல போதிக்கிறத நல்ல உள்வாங்கிக் கொள்ற, நல்ல கவனிக்கிற ஒரு நல்ல சபை மாணவர்கள் போல இருக்கீங்க. அதனால தயவு செய்து நீங்க எடுத்துக்கோங்க, நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க இருக்கிறவங்க. சோ அவன் மூன்றாவது முறைமை என்னது? பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். இப்ப நான்காவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்றது? 29வது வசனத்துல பாவ நிவாரண பலியின் தலையின் மேல் தன் கைகளை வைத்து அவன் இப்போ பாவ நிவாரண பலியின் மேல் கைகளை வைக்கிறாங்க. ஏன் கை வைக்கிறாங்க? லேவியராகமம் 16:21 நம்ம பார்த்தோம்னா பிரதான ஆசாரியராகிய ஆரோன் அந்த ஆட்டின் மேல தலையில கை வைக்கிறப்ப எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தையும் அந்த ஆட்டின் தலையின் மீது சுமத்துகிறார். ஆமென். ஒரு தலையில கை வைக்கிறதுனா என்னது? பாவம் சுமத்தப்படுகிறது, பாவம் பரிமாற்றம் செய்யப்படுகிறது. எங்க இருந்து எங்க? இப்ப இதை நான் உங்களுக்கு ஒரு விளக்கமா நான் காட்ட விரும்புகிறேன். நம்மளுடைய வாலிபர்கள் இதுவரைக்கும் எனக்கு பெரிய அளவுல உதவி பண்ணல, அதனால இப்ப உதவி பண்ண போறாங்க. 2 வாலிபமார்கள் வாங்க, நம்ம பிரதர் இங்க நினைக்கிறேன். உங்களோட ரொம்ப ஃப்ரெண்டா தெரிகிறாரு. 2 பேருமே வாங்க. ஒரு இப்போ ஒரு சின்ன விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். வாங்க இல்லைங்க, நம்ம விசுவாசிகளை பார்த்த மாதிரி இல்லைங்க. இப்போ இவர் பாவம் செஞ்சுட்டாருன்னு வச்சுக்கோங்க.
இவர் தான் பாவி. இப்ப இவர் மூலமாவே இவர் என்ன பண்ண முடியாது, பரிசுத்தமாக்க முடியாது. நீங்க யாரு? கிறிஸ்தவ. ஆனா இன்னைக்கு நீங்க பாவி, சரிங்களா? இன்னைக்கு மக்களுக்காக. இப்ப இவர் பாவம் செஞ்சிட்டாரு. இவரு செஞ்ச பாவத்துக்காக இவர் என்ன பண்ணணும், ஒரு பழுதற்ற ஆட்டுக்குட்டியை கொண்டு வரணும். இப்ப இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி ரசிக்கும். பைபிள்ல பெண் ஆட்டுக்குட்டின்னு போட்டிருக்குது. ஆனா இன்னைக்கு ஒரு சாயனாக இவர் தான் அந்த ஆட்டுக்குட்டி, சரிங்களா? ஆட்டுக்குட்டி 2 கால்ல நிக்காது, அப்படியே 2 கை கீழே வைங்க. இவர் தான் யாரு? ஆட்டுக்குட்டி. நீங்க யாருங்க? ஆட்டுக்குட்டி பேசுமா? சரி, இன்னைக்கு பேசுற ஆட்டுக்குட்டி, சரிங்களா? இப்போ இவரு நான் தான் ஆசாரியன்னு வச்சுக்கோங்க. பாவம் செஞ்சுட்டாரு. இப்ப நான் என்ன சொல்றேன், பாவ நிவாரண வழியை கொடுக்கறதுக்கு 4வது முறை என்ன சொன்னேன்? 4வது முறையுமே கையை தலை மீது வைப்பது. தலை மீது வைக்க, ஆமா 2 கையை தான் வைக்கும். இப்போ தலைமையில கை வச்சாரு. இப்ப இவர் பாவி. ஆனா தலைமையில கை வைக்கிறப்ப என்ன ஆகுது, பாவம் சுமத்தப்படுகிறது, பரிமாற்றம் செய்யப்படுகிறது. இவர்கிட்ட இருந்து இவருக்கு, ஆட்டுக்குட்டி கிட்ட. இப்ப ஆட்டுக்குட்டி பழுதற்ற ஆட்டுக்குட்டி. ஆனா இவர் தலைமையில கை வைக்கிறப்ப அந்த ஆட்டுக்குட்டி என்ன ஆகுது, இவரோட பாவத்தை எடுத்துக்கொள்ளுது. இப்ப 5வது முறையில என்ன நம்ம பார்ப்போம், அதே வசனத்துல, அதே லேவியராகவும், நான் எங்க போயிடாதீங்க அப்படி இருக்கேன். லேவியராகவும் 4ஆம் அதிகாரம் 29 அந்த கடைசி, சர்வாங்க தகன பலியிடும் இடத்தில் அந்த பாவ நிவாரண பலியை கொல்ல கடவுள். அப்பொழுது இந்த ஆட்டுக்குட்டி என்ன பண்றாங்க, ஆட்டுக்குட்டி காலி, ஆட்டுக்குட்டி காலி, இப்ப கொண்டுட்டாங்க. அடுத்தது என்ன பண்றாங்கன்னா 30வது வசனத்தினுடைய முதல் பகுதி, அப்பொழுது ஆசாரியன் அதன் ரத்தத்தில் கொஞ்சம் தன் விரலால் எடுத்து தகன பலிபீடத்து கொம்புகளின் மேல் பூசி மற்ற ரத்தம் எல்லாம் பலிபீடத்தின் அடியிலே ஊற்றிவிட்டு. ரத்தம் சிந்தத்தில் இல்லாமல் பாவமன்னிப்பு இல்லைன்னு எபிரேயர் 9:22 கூறுகிறது. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் என்ன சொன்ன, முடிக்கிறதுக்கு முன்னாடி ரோமர் 6:23 என்ன இருக்குது, பாவத்தின் சம்பளம் மரணம். அப்போ ஆட்டுக்குட்டி மேல பாவம் வந்ததுன்னா ஆட்டுக்குட்டி என்னாச்சு, மரணம். இப்போ ரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு இல்லை. இப்ப ஆட்டனுடைய ரத்தத்தை எடுக்கிறாங்களா இல்லையா? எடுக்கிறாங்க. எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ரத்தத்தை 2 இடத்துல போடுறாங்க, பூசுறாங்க. முதலாவது இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா பலிபீடத்தின் கொம்புகள். பலிபீடத்தின் கொம்புகள் மேல ஏன் ரத்தத்தை பூசணும் அப்படின்ற சந்தேகம் உங்களுக்கு வரலாம். எரேமியா புத்தகம் 17:1 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதுல இப்படியாக வசனம் இருக்கிறது. எரேமியா 17:1 யூதாவின் பாவம் இருந்தெழுத்தாணியினாலும் வைரத்தின் நுனியினாலும் எழுதப்பட்டு அவருடைய இருதயத்தின் பலகையிலும் இவருடைய பலிபீடத்தின் கொம்புகளிலும் பதிந்திருக்கிறது. ஆமென். பாவங்கள் எந்தெந்த இடத்துல பதிந்திருக்கிறதா? 2 இடத்துல, இருதயத்தின் பலகையில, இன்னொன்னு பலிபீடத்தின் கொம்புகள். அப்ப பலிபீடத்தின் கொம்புகள் மேல என்ன இருக்கு, பாவம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல ரத்தத்தை பூசுகிறாங்க. அப்போ இந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல ரத்தம் பூசப்படுறதுக்கு முன்னாடி வரைக்கும் என்ன இருக்குது, பாவம். நான் பாக்குறப்ப நமக்கு என்ன தெரியுது, பாவம். அதே மாதிரி இந்த பழைய ஏற்பாடுல நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஆசரிப்பு கூடாரத்தினுடைய முதலாவது பலிபீடம் இருக்கும். அடுத்தது வெண்கல தொட்டி. நீங்க அதை வாசிச்சிருந்தீங்கன்னா தெரியும். மகா பரிசுத்த ஸ்தலத்துல தேவன் வாசமா இருப்பார். ஆமென். இப்ப தேவன் பலிபீடத்தின் கொம்பை பாக்குறாரு, சரிங்களா? அதுல என்ன இருக்கு, பாவம். ஆனா இப்ப ரத்தத்தை பூசிடுறாங்க. ரத்தத்தை பூசுறாங்கன்னா நம்ம இந்த இடத்துல செவருல ஏதோ கிரிக்கெட்டுன்னு வச்சுக்கோங்களேன், பெயிண்ட் அடிச்சிடுறாங்க. கிரிக்கெட்டு தெரியுமா? நீங்க இருக்குப்பா, உங்களை என்ன போக சொல்றேன், ஒத்துழைக்கணும். பூசதுக்கு அப்புறம் கிழக்கு தெரியுமா? தெரியாது. ஏன்? மறைச்சிருச்சு. கரெக்ட் தானே? போய் ரத்தத்தை அந்த பலிபீடத்தின் கொம்புகள் மேல பூசுறாங்க. இப்போ ஆண்டவர் பாக்குறப்ப பாவம் தெரியுமா? தெரியாது. அப்ப அதுக்கு அடுத்தது என்ன பண்றாங்கன்னா 6வது விஷயம் நம்ம சொல்லியாச்சு. 7வது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா பலிபீடத்துல தகனிக்கிறாங்க, எரிக்கிறாங்க. நியாயம் தீர்க்கப்படுகிறது அந்த ஆறு. யாருடைய பாவத்துக்காக? இவருடைய பாவத்துக்காக. அப்புறம் லாஸ்ட் 8வது முறைமை என்னன்னு பாத்தீங்கன்னா இவருடைய பாவம் நிவிர்த்தி செய்யப்பட்டாயிற்று. ஆமென். இவர்
இப்ப பாவியா இல்ல நீதிமான்களா? நீதிமான். நீதிமான்னா ஓ நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், ஹல்லேலூயா, ஆமென் என்று இவர் சந்தோஷப்படுவாரா? இல்லனா மறுபடியும் அந்த மாதிரியே சோகமா போவாங்களா? சந்தோஷமா போவீங்களா இல்லையா? ஆமென் ஆமென். சரி, நீங்க உட்காருங்க. ரொம்ப நன்றி. இப்பொழுது நாம் 8 காரியங்களை பார்த்தோம். லேவியராகமம் 4:27-31 வரைக்கும் என்னன்னு நம்ம சொல்லியிருந்தோம். இந்த பாவ நிவாரண பலி. மறுபடியும் முதல்ல இருந்து வரலாம். முதலாவது விஷயம் என்னது? பாவத்திலிருந்து மீட்கப்படணும்னா அவன் பாவம் செய்தவனா இருக்கணும். இரண்டாவது, தான் செய்தது பாவி, நான் ஒரு பாவி என்பது அவனுக்கு தெரிய வரணும். இப்ப நான் இறந்து போயிட்டேன்னா நரகத்துக்கு போயிடுவேன். அப்போ அவன் நீதிமான் ஆவதற்கு மூணாவது என்ன பண்றான்? ஆட்டுக்குட்டியை கொண்டு வருகிறான். நாலாவது விஷயம் என்னது? நாலாவது விஷயம் தலையின் மேல் கை வைத்து பாவத்தை சுமத்துகிறான். இப்ப பாவம் இவங்கிட்ட இல்ல, அந்த ஆட்டின் மீது சுமத்தப்படுகிறது தலை மேல கை வைக்கிறது மூலமா. அஞ்சாவது என்னது? பாவத்தின் சம்பளம் மரணம், ஆட்டை கொள்றோம். ஆறாவது, ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவம் மன்னிப்பு உண்டாகாது. அதனால அதன் ரத்தத்தை எடுத்து பாவம் எந்த நேரத்துல பதிந்திருக்குன்னு நான் சொன்னேன், பலிபீடத்தின் கொம்புகள்ல, அப்புறம் இருதயத்தின் பலகைகள். பலிபீடத்தின் கொம்புகள் மேல பூசிடுறாங்க, மீதி இருக்கிறத கீழே ஊத்திடுறாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இப்ப கீழே நிலம், நிலம்ன்றது வேற எதையும் குறிக்கிற, நிலம்ன்றது நம்மளுடைய இருதயத்தை குறிக்கிறது. ஆமென். இப்போ எந்த 2 இடத்துல பாவம் பதிந்திருக்கிறதோ அந்த 2 இடத்துல எது பூசப்படுகிறது? ரத்தம் பூசப்படுகிறது. ஆமென். ஏழாவது விஷயம் என்னன்னு சொன்ன, ஆக்கினைக்குள்ளாக்கப்படுகிறது, அந்த ஆடு தகனிக்கப்படுகிறது, எரிக்கப்படுகிறது. ஆமென். எட்டாவது, பாவ மன்னிப்பு ஏற்பட்டாச்சு, பாவ நிவர்த்தி செய்யப்பட்டாயிற்று, அவர் நீதிமானாக ஆகப்பட்டார். ஆனா பிரியமானவர்களே, இது ஒரு சாதாரண மனிதன், அதாவது ஒரு மனிதனுடைய ஒரு பாவத்திற்காக கொடுக்கப்படுகிற பலி. அப்போ யோசிச்சு பாருங்க, ஒரு நாள்ல நீங்க எத்தனை பாவம் செய்வீங்க? நம்ம எத்தனை பாவம் செய்வோம்? ஆமென். நிறைய பாவம் செய்வோம் இல்லைங்களா? அப்படிதானே? அப்ப நம்மளுக்கு நிறைய ஆடுகள் வேணும், ஆயிரக்கணக்கான ஆடுகள் வேணும். அந்த அளவுக்கு நம்ம கிட்ட துட்டும் கிடையாது. ஆமென். அதனாலதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? அதுக்கப்புறம் என்ன பண்ணாருன்னா, லேவியராகமம் 16ஆம் அதிகாரத்துல வாசிக்க வேண்டாம், பாவ நிவர்த்தியின் நாள், the great atonement day அப்படின்னு சொல்லுவாங்க. பாவ நிவர்த்தியின் நாள் என்று ஒரு நாளை குறித்தார், முன் குறித்தார். சோ அந்த நாள்ல என்ன ஆகும்னா, நேரம் இல்லாத காரணத்தினால நான் சுருக்கமா சொல்லிடுறேன். அந்த நாள்ல எல்லா இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசரிப்பு கூடாரத்துக்கு முன்னாடி கூடுவாங்க. சோ எல்லா இஸ்ரவேல் ஜனங்களின் சார்பாக பிரதான ஆசாரியர், அந்த காலத்துல பிரதான ஆசாரியா இருந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆரோன். யாரு? ஆரோன். ஆரோன் அந்த பாவ நிவர்த்தியை செய்வதற்காக இஸ்ரவேல் சார்பாக அவர் தன்னை முன்னிறுத்துவார். இப்போ ஆரோன் பாவ நிவர்த்தியை செய்கிறப்ப அந்த பாவ நிவர்த்தியின் நாள் அன்று எல்லா இஸ்ரவேல் ஜனங்களிலுமே ஒரு வருஷத்து பாவத்திற்காக இது செய்வார். எத்தனை வருஷத்து பாவத்துக்கு? ஒரு வருஷத்தினுடைய பாவத்துக்காக அந்த பாவ நிவர்த்தியின் நாள்ல ஆரோன் இந்த பாவ நிவர்த்தியை செய்கிறார். இப்போ ஆரோனுக்கு முன்னாடி 2 ஆடுகள் கொண்டு வரப்படுகிறது. எத்தனை ஆடுங்க? 2 ஆடுகள். அதுல ஒரு ஆடு இப்ப நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் பாத்தீங்கன்னா, பாவ நிவாரண பலி. இந்த 8 முறைமைகளும் நிறைவேற்றப்படுவதற்கு அந்த ஒரு ஆடு தெரிந்து கொள்ளப்படுகிறது. சோ ஆரோன் அந்த 2 ஆட்டின் தலைமையிலே கை வைக்கிறார். இப்போ தலைமையில கை வைக்கிறதுனா என்னது? பாவம் சுமத்தப்படுவது. அது ஆரோனுடைய பாவம் மட்டுமா? ஆரோன் யார் சார்பா இந்த பாவ நிவர்த்தியை செய்கிறாருன்னு நான் சொன்னேன், எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய சார்பாகவும் ஆரோன் அந்த ஆட்டின் தலைமையில கை வைத்து பாவத்தை சுமத்துகிறார். அப்போ அந்த ஆட்டின் தலைமையில சுமத்தப்பட்ட பாவம் எந்த பாவம்? எல்லா இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வருஷத்து பாவம். ஆமென். இப்போ அந்த ஆட்டின் 2 ஆட்டின் தலைமையில சுமத்திட்டு ஒரு ஆட்டை என்ன பண்றாங்க, மக்கள் பார்க்கிற விதமா அவங்களுக்கு நடுவுல கொண்டு போறாங்க, வனாந்தரத்துக்கு கொண்டு போறாங்க. அப்ப எல்லா மக்களும் பாக்குறாங்க, அங்க பாருங்க நம்மளுடைய பாவத்தை சுமந்து அந்த ஆடு போகுது, நம்மளுடைய கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் போயிடுச்சு. ஆமென். நம்மளுடைய பாவம் கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் போயிடுச்சு, கொண்டு போகப்பட்டது. வனாந்தரத்துக்கு கொண்டு போயிட்டு அந்த ஆட்டை என்ன பண்றாங்க, போக்காடாக விட்டுறாங்க. இன்னொரு ஆட்டை பலி செலுத்தி
பாவ நிவர்த்தி ஏற்படுத்துறாங்க. அப்போ இந்த பாவ நிவாரண பலி செலுத்தப்படுவதன் மூலமா எந்த பாவம் மன்னிக்கப்படுகிறது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய ஒரு வருஷத்தின் பாவம் மன்னிக்கப்படுகிறது. ஆனாலும் பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டுல நம்ம பார்த்த இந்த பாவ நிவாரண பலி என்பது ஒரு மனுஷனை பரிபூர்ணமாக பாவத்திலிருந்து நிவர்த்தி செய்ய முடியாது. ஏன்னா எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கூறுகிறது. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், யாராச்சும் சீக்கிரம் வாசிங்க. நியாயப்பிரமாணம் வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே அவைகளை செலுத்த வருகிறவர்களை ஒரு காலம் பூரணப்படுத்த மாட்டார்கள். ஆமென். இப்போ இங்கே போடப்பட்டிருக்கிறது, நியாயப்பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாய் இராமல். இப்ப நம்ம பார்த்த இந்த பாவ நிவாரண பலி எல்லாமே உண்மையான பொருள் கிடையாதுங்க, வரப்போகிற ஒரு பொருளுடைய நிழல். அப்ப அந்த வரப்போகிற பொருள் யார்? வரப்போகிற பொருள் யார்? உண்மையான பொருள் யார்? இப்ப நம்ம பார்த்தது எல்லாமே நிழல், சாயல். ஆனா வரப்போகிற உண்மையான பொருள் யாரு? இயேசு கிறிஸ்து. ஆமென். இயேசு கிறிஸ்து தேவனுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். மத்தேயு 1:21ஆம் வசனம் என்ன கூறுகிறது? இயேசு கிறிஸ்துவினுடைய நாமத்தினுடைய அர்த்தம் என்னது? யாராச்சும் வாசிங்க. மத்தேயு 1:29. அவர் ஒரு குமாரனை பெறுவார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். ஆமென். இயேசு கிறிஸ்து தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இதுதான் இயேசு கிறிஸ்துவின் பெயரினுடைய அர்த்தம். ஆனா இயேசு கிறிஸ்து செலுத்த போவது சாதாரணமா இந்த, அதாவது இப்ப நான் சொன்னது போல பரிபூர்ணம் ஆக்கப்படாத பலி கிடையாது. அது எல்லா மக்களையும் பரிபூர்ணம் ஆக்க போகிற பலியாக இருக்கிறதாமே. அதனால இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? யோவான், அதான் மத்தேயு 3ஆம் அதிகாரத்துல யோவான் ஸ்நானகர் கிட்ட வர. இப்ப நம்ம ஒவ்வொன்றா வாசிச்சோம்னா நம்மளுக்கு நேரம் இருக்காது, அதனால நான் வந்து சாதாரணமா உங்களுக்கு சொல்லிடுறேன். இயேசு கிறிஸ்து யார் இடத்துல வருகிறாரு? யோவான் ஸ்நானகர் இடத்துல வருகிறார். யோவான் ஸ்நானகர் இடத்துல வந்து என்னன்னு சொல்றாரு? எனக்கு ஞானஸ்நானம் கொடு. அப்ப யோவான் ஸ்நானகர் பார்க்கிறார், ஓ இவர் தேவகுமார், ஐயோ ஆண்டவரே, நான் எப்படி உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறது? நீங்க தான் எனக்கு ஞானஸ்நானம் கொடுக்கணும். அந்த நேரத்துல இயேசு என்ன தெரியுமா சொன்னாரு? அதை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனம். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதாய் இருக்கிறது என்றார். ஆமென். இயேசு என்ன சொல்றாரு? இப்பொழுது இடம் கொடு, இப்படி எல்லா நீதியையும் நிறைவேற்றுவது நமக்கு ஏற்றதா இருக்கிறது. பிரியமான தேவஜனமே, தேவன் நீதி உள்ளவர். ஆமென். தேவன் நீதி உள்ளவர், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். ஆமென். ஆனா நம்மலாம் பாவிகள், நீதி இல்லாதவங்க. ஏற்கனவே தேவனுக்கு முன்னாடி போகிற தகுதி இழந்து போன ஜனங்கள். கரெக்டா இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு. ஆமென். நிறைவேற்றுவதுனா என்ன அர்த்தம்? நிறைவேற்றுவதுனா என்ன அர்த்தம்? ஒரு வேலையை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்றதுக்கும், ஒரு வேலையை நான் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கும் என்ன அர்த்தம்? வேலையை செஞ்சு முடிக்கிறது. கரெக்டா இல்லைங்களா? ஆமென். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றாருன்னா, எல்லா நீதியையும் நிறைவேற்றுவதற்கு, எல்லா நீதியையும் நிவர்த்தி செய்வதற்கு. அப்போ நம்ம எல்லாரையுமே நீதிமான் ஆக்குவதற்காக இயேசு கிறிஸ்து அந்த நேரத்துல யோவான் ஸ்நானகர் கிட்ட ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்றார். ஆமென். அப்ப யோவான் ஸ்நானகர் இடம் கொடுத்தாரா இல்லையா? இடம் கொடுத்தாங்க. இடம் கொடுக்கறப்ப யோவான் ஸ்நானகர் இயேசுவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறாரு. அப்ப இயேசுவுக்கு எப்படி ஞானஸ்நானம் கொடுப்பாரு? தலைமையில கை வச்சு கொடுப்பாரு இல்லைங்களா? ஆமென். இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கறப்ப யோவான் ஸ்நானகர் இயேசுவின் தலையின் மீது கை வைத்தார். அப்ப இயேசு அந்த நேரத்துல ஒரு பெரிய ஆவிக்குரிய காரியம் நடந்தது. அதுதான் என்னன்னு பார்த்தோம்னா, இதுக்கு முன்னாடி நம்ம எங்க பார்த்தோம்? தலைமையில கை வைக்கிற அந்த விஷயத்தை. அந்த பிரதான ஆசாரியன் ஆட்டுக்குட்டியின் தலைமையில கை வைக்கிறப்போ அந்த நிகழ்வு ஞாபகம் இருக்கா இல்லைங்களா? நான் சொன்னது. ஆமென். யாருக்கு ஞாபகம் இருக்கு? அல்லேலூயா. அப்போ யோவான் ஸ்நானகர் யார் என்று நீங்கள் பார்த்தீர்களானால், யோவான் ஸ்நானகர் சகரியா என்ற பிரதான ஆசாரியருடைய மகன். ஆமென். யோவான் ஸ்நானகருடைய அப்பா யாரு? பிரதான ஆசாரியர், ஆரோன் வழியாக வந்த லேவியர். ஆமென்.
அதே சமயத்துல மத்தேயு 11:11 முதல் பகுதியை பார்க்கலாம். மத்தேயு 11:11 முதல் பகுதி யாராச்சும் வாசிங்களா? ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்கள் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. போதும். ஸ்திரீகளிடத்தில் பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானகரை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. அப்ப யோவான் ஸ்நானகர் யார் சார்பா வருகிறார்? யாருக்கு பிரதிநிதியாக வருகிறார்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனுஷருக்கும் யோவான் ஸ்நானகர் பிரதிநிதியாக வருகிறார். ஆமென், ஆமென். இப்ப யோவான் ஸ்நானகர் பிரதான ஆசாரியர். யோவான் ஸ்நானகர் யார் சார்பாக இயேசுவின் தலைமையில கை வைக்கிறாரு? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுடைய, இந்திய மக்களுடைய, திருத்தங்கல் பகுதி மக்களுடைய, பாகிஸ்தான் மக்களுடைய, அமெரிக்கா, கொரியா, எல்லா இந்த உலகத்தின் மக்களுடைய சார்பாக யோவான் ஸ்நானகர் இயேசுவின் தலைமையில கை வைக்கிறார். அப்போ அடுத்த நாள்ல ஞானஸ்நானம் கொடுத்ததுக்கு அப்புறம் அடுத்த நாள்ல யோவான் 1:29 என்ன கூறுகிறது? யோவான் 1:29 எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் இது. யோவான் 1:29 வாசிங்களேன். மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. யோவான் ஸ்நானகர் இயேசுவை பார்த்து என்ன சொல்லுகிறார்? இதோ இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். இன்றைக்கு யோவான் ஸ்நானகர் பிரதான ஆசாரியர் என்று நான் கூறியிருந்தேன். யோவான் ஸ்நானகர் இயேசுவின் தலை மீது கை வைக்கிறார் என்று நான் கூறியிருந்தேன். ஏன் என்று கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்து யாராக இருக்கிறார்? தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். என்ன தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார்? உலகத்தின் பாவத்தை, ஆமென், உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அப்போ நீங்களா இந்த உலகத்துல பிறந்தவங்களா? யாராச்சும் நாங்க ஏலியன்ஸ், நாங்க இந்த உலகத்துல பிறக்கல அப்படின்னு சொல்றவங்க ஏதாச்சும் இருக்கிறீங்களா? அல்லேலூயா. யாருமே இல்லை. எல்லாருமே இந்த உலகத்துல பிறந்தவங்க தான். அப்ப நீங்க பாவம் செய்யறதும் இந்த உலகத்துல தான். ஆனா இங்க என்ன போடப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை சுமந்திருக்கிறார். அப்ப உங்களுடைய பாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா இல்ல இயேசுவினிடத்தில் இருக்கிறதா? சிஸ்டர், உங்களுடைய பாவம் உங்களிடத்தில் இருக்கிறதா இல்ல இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கா? ஆமென். உங்களுடைய பாவம் இயேசுவினிடத்தில் இருக்கா இல்ல உங்ககிட்ட இருக்கா? நிஜமா? ராமிசான் சொல்றாரு. ஆமென். உங்களுடைய பாவத்தை 2000 வருஷத்துக்கு முன்னாடி யோவான் ஸ்நானகர் இயேசுவின் தலை மீது கை வைத்தப்போ இயேசுவின் தலை மீது உங்க எல்லாருடைய பாவமும் சுமத்தப்பட்டது. ஆமென். அப்போ உங்களுடைய பாவம் யார்கிட்ட இருக்கு? இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்கு. இப்போ பாவத்தின் சம்பளம் என்ன? நாம நம்மளுடைய பாவத்திற்காக மரித்து போக வேண்டியவர்கள். நம்முடைய பாவத்திற்காக மரித்து போய் பாவம் உள்ளவர்களாக நரகத்தில் தள்ளப்பட வேண்டியவர்கள். ஆனால் நம்முடைய பாவத்தை இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்ட காரணத்தினால இப்ப இயேசு கிறிஸ்து எதை நோக்கி போகிறார்? கல்வாரி சிலுவையை நோக்கி போகிறார். ஆமென். இப்ப வருதுங்களா புனித வெள்ளி ஆராதனையுடைய பகுதியில் ஒவ்வொன்றாக நான் கூற விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு ரத்தம் சிந்தி மரித்தார். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த 3 காரியங்கள் இருக்கு பிரியமானவர்களே. எத்தனை காரியங்கள்? 3 காரியங்கள். ஒவ்வொன்றாக என்னன்னு பார்க்கலாமா? 1, இயேசுவினுடைய மரணம். என்னது? இயேசுவினுடைய மரணம். சிலுவையில் இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார். ஆமென். இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார், கல்லறையில் வைக்கப்பட்டார். ஆமென். மூன்றாவதாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். அப்போ இந்த 3 காரியங்களும் என்னன்னு நீங்க பாத்தீங்கன்னா 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல சீக்கிரம் முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை நான் வாசிக்கிறேன். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால், கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்து. ஆமென். இப்ப யோவான் ஸ்நானகர் இதை அப்போஸ்தலனாகிய பவுல் இதை என்ன சொல்லுகிறார்னா 1வது வசனத்துல, நான் உங்களுக்கு பிரசங்கித்த சுவிசேஷத்தை மறுபடியும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். அப்போ சுவிசேஷம்னா என்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த இந்த 3 காரியங்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய மரணம், இயேசு கிறிஸ்துவினுடைய அடக்கம், இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல். இப்ப இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? முதலாவது, பாவத்தின் சம்பளம் மரணம். இப்ப இயேசு கிறிஸ்து சிலுவையில
அறையப்பட்டு நமக்காக ஆணிகள் பெற்று அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு அவர் மரித்தார். ஏன் மரித்தார்? ஏசாயா 53ஆம் அதிகாரம் 4-5 வசனங்களாக பார்க்கும் பொழுது மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். அவர் நமக்காக அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு வசனம் மறந்து போயிடுச்சு. பைபிள்ல இருந்து பார்த்து வாசிக்கலாம். 53ஆம் அதிகாரம் 4, 5, 6 நாம் வாசிக்கலாம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். ஆமென். 6வது வசனத்துல என்ன போட்டிருக்கு? நம்ம எல்லாரும் ஆடுகளை போல வழி தப்பி திரிந்து அவனவன் தன் வழியிலே போனோம். ஆனால் கர்த்தரோ நாம் எல்லாருடைய அக்கிரமத்தையும் யார் மேல விழப்பண்ணினார்? நீங்க ஒரு விஷயத்தை பார்க்கணுங்க. இது என்ன புஸ்தகம்? இது என்ன புஸ்தகம்? ஏசாயா புஸ்தகம். ஆமென். ஏசாயா எப்ப வாழ்ந்தார் தெரியுமா? இதை சொன்னவர் ஏசாயா. ஆமென். ஏசாயா இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு கிட்டத்தட்ட 400 வருஷங்களுக்கு முன்னாடி வாழ்ந்தவர். ஆமென். ஆனா ஏசாயா இங்க 6வது வசனத்துல ஒரு விஷயத்தை சொல்றாரு. கர்த்தரோ நம்ம எல்லாருடைய அக்கிரமத்தையும் அவர் மேல் விட பண்ணினார். ஆமென். விட பண்ணினாருன்றது முடிந்த கடந்த காலமா இல்ல நிகழ்காலமா இல்ல எதிர்காலமா? புரியுதுங்களா நான் கேட்கறது? விட பண்ணினார்னு போட்டிருக்கு. விட பண்ணினார் அப்படின்றது முடிஞ்சு விட்ட விஷயமா இல்ல இனி பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு அர்த்தமா? அப்ப கர்த்தர் நம்ம எல்லாருடைய அக்கிரமங்களை அவர் மேல் விட பண்ணினாருன்னு சொல்லி 400 வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். அப்போ ஏற்கனவே நம்மளுடைய அக்கிரமங்கள் அப்ப அந்த டைம்ல நம்ம பிறகுல. ஆமென். நாம பிறந்துமா? இயேசு கிறிஸ்து இந்த காலகட்டத்துல பிறந்தோம்னால நம்ம தலைமையில கை வச்சு நம்மளோட பாவம் சுமத்தப்படும் அர்த்தம் இருக்கு. நம்ம அந்த டைம்ல பிறக்கவே இல்லை. ஆனா யோவான் ஸ்நானகர் பிரதான ஆசாரியராக இந்த உலகத்தின் பாவத்தை இயேசு கிறிஸ்துவின் மேல் சுமத்தின பொழுது நம்முடைய பாவம் நம்முடைய அக்கிரமம் இயேசுவின் மீது சுமத்தப்பட்டது. ஆமென். அதனால இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவத்தின் நிமித்தமாக அவர் சிலுவையில் அறையப்பட்டார். ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அதனால இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினார். எங்கெங்கெல்லாம் ரத்தம் சிந்தினார்? முதலாவது தலையிலிருந்து ரத்தம் சிந்தினார். முள்முடி வைக்கப்பட்டது. ஏன் தலையிலிருந்து ரத்தம் சிந்தணும்? ஏன் நம்ம நினைச்சிட்டு இருக்கிற பாவங்களை கழுவினதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்துவோட தலையிலிருந்து ரத்தம் சிந்தினார். வேற எங்க இருந்து ரத்தம் சிந்தினார்? கைகள்ல. ஏன் நம்ம கையினால செய்யற அக்கிரமமான பாவமான காரியங்களை கழுவினதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து கையில இருந்து ரத்தம் சிந்துகிறார். வேற காலில இருந்து நம்ம பாவத்தின் வழிகள்ல போகிறோம். ஆனா அதை கழுவினதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து காலில இருந்து ரத்தம் சிந்தினார். 4வதாக அவருடைய விழா அதுல ஈட்டியால் குத்தப்பட்டது. அதுல இருந்து ரத்தமும் தண்ணீரும் கலந்து வந்தது. அப்போ நம்முடைய இருதயத்தில் இருக்கிற பாவத்தை கழுவினதற்கு அடையாளமாக இயேசு கிறிஸ்து இருதயத்திலிருந்தும் ரத்தம் சிந்தினார். ஆமென். அப்பொழுது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு கடைசியாக அவர் சொன்ன வார்த்தை, மரிப்பதற்கு முன்பாக அவர் சொன்ன வார்த்தை என்ன? யோவான் 19:30 என்ன போடப்பட்டிருக்கிறது? யோவான் 19:30 யோவான் எழுதின சுவிசேஷம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி, ஆமென், முடிந்தது என்று இயேசு சொல்கிறார். எதை முடிந்தது? இயேசு கிறிஸ்து முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆகவே ஒப்பு கொடுத்தார். எது முடிந்தது? இயேசு கிறிஸ்து எதை சுமந்திருந்தார்? இந்த உலகத்தின் பாவத்தை சுமந்திருந்தார். வேற எதையெல்லாம் சுமந்திருந்தார்? நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய நோய்களை, நம்முடைய துக்கங்களை, நம்முடைய எல்லா பாடுகளையும் சுமந்திருந்தாரா இல்லைங்களா? இப்ப இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் சுமந்தவராக சிலுவையில அவர் ரத்தம் சிந்தி அவர் அறையப்பட்டு மரிப்பதற்கு முன்பாக என்ன சொல்லுகிறார்? எல்லாம் முடிந்தது. அப்போ இயேசு கிறிஸ்து உலகத்தின் பாவத்தை முடித்து விட்டார். அல்லேலூயா. உங்களுடைய பாவங்களை இயேசு கிறிஸ்து முடித்து விட்டாரா இல்லைங்களா?
ஆமென். இப்போ உங்களுடைய பாவங்களை அவர் கொஞ்சமாக முடித்து விட்டாரா, இல்லை பரிபூர்ணமாக முடித்து விட்டாரா? பரிபூர்ணமாக முடித்து விட்டார். அப்புறம் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்தார். இயேசு கிறிஸ்து அதுக்கு அடுத்தது செய்த இரண்டாவது விஷயம் என்ன? அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் இயேசு கிறிஸ்து அடக்கம் பண்ணப்பட்டோம்? யாராச்சும் யோசிச்சிருக்கீங்களா? சரி, ஓகே, மரணம்னா நம்முடைய பாவத்திற்காக அவர் மரித்தார். சரி, அடக்கம் பண்ணப்பட்டார். ஏன் அடக்கம் பண்ணப்பட்டார்? சரி, ஒரு பழமொழி இருக்கு. ஒரு புலியை வேட்டையாடணும்னா எங்க போனோமா? அந்த புலியோட குகைக்கு போனோம். காட்டுக்கு போனோம். முதல்ல காட்டுக்கு போனாலும் புலியோட குகைக்கு போனால்தான் புலியை வேட்டையாட முடியும். அப்போ இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயிக்க எங்க சென்றார்? கல்லறைக்கு சென்றார். ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை பார்ப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் 15ஆம் வசனத்தையும் பார்ப்போம். ஆதலால் பிள்ளைகள் மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாமிசத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு 15 ஜீவிய காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். நாம் எல்லாருமே ஆதாம் எப்போது ஆண்டவருடைய வார்த்தையை தூக்கி எறிந்து எப்போ பாவம் இந்த உலகத்துல பிரவேசித்ததோ அந்த நேரத்துல இருந்து நம்மளுடைய இருதயத்துல பாவம் இருந்த காரணத்தினால சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். ஆமென். நான் என்ன சொன்ன ஆரம்பத்துல என்ன சொன்னேன்? சாத்தானுக்கு அடிமைகளாக இருந்தோம். நம்மளால சாத்தானை ஜெயிக்க முடியுமா? நம்மளால ஜெயிக்க முடியாது. சாத்தான் நம்மளோட பயங்கரமா வல்லமை வாய்ந்தவர். அதனால நம்ம நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணாலும், நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் பரிசுத்தமாகிறதுக்கு நம்மளால பரிசுத்தமாக முடியல. ஆமென். ஆனா இயேசு கிறிஸ்து என்ன செய்தாரா? இயேசு கிறிஸ்து தான் மரித்து அடக்கம் செய்யப்பட்டதன் மூலமாக மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழித்தார். ஆமென். ஆமென். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து சாத்தானை ஜெயித்தது நிமித்தமாக சாத்தானுக்கும் பாவத்திற்கும் அடிமைகளாக இருந்த நம்மை அவர் எதற்கு அடிமையாக்கி இருக்கிறார்? நீதிக்கு அடிமையாக்கி இருக்கிறார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. இப்போ நான் என்ன சொல்லியிருந்தேன்? நம்ம தேவனுடைய சித்தத்தின்படி செய்தா பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். அதை நம்ம தவறா புரிந்து கொள்வோம். நான் எப்படியாச்சும் தேவனுடைய சித்தத்தை செய்யணும், நான் எப்படியாச்சும் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும், நான் எப்படியாச்சும் பரிசுத்தமாகணும் நினைக்கிறோமா இல்லைங்களா? அதுக்காக தானே அவையுடைய வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்கிறது. ஆனால் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொன்னார். ஆமென். அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்ய வேண்டியது நாம செய்யணுமா, இல்ல இயேசு கிறிஸ்து செய்யணுமா? தேவனுடைய சித்தத்தை நாம செய்யணுமா, இல்ல இயேசு கிறிஸ்து செய்யணுமா? நம்மளை பரிசுத்தமாக்குவது நாம் செய்ய வேண்டிய வேலையா, இல்ல இயேசு கிறிஸ்து செய்ய வேண்டிய வேலையா? நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஆரம்பத்துல ஒரு உதாரணம் கொடுத்திருந்தேன். தண்ணிக்குள்ள ஒருத்தர் விழுந்துட்டார். இப்ப அவரால் தண்ணியில இருந்து வெளியில வர முடியாது. அவர் யாரு? ரட்சிக்கப்பட வேண்டியவர், காப்பாற்றப்பட வேண்டியவர், மீட்கப்பட வேண்டியவர். ஆமென். இப்போ வேற ஒருத்தர் நல்ல நீச்சல் தெரிந்தவர் அவரை அங்கிருந்து காப்பாற்றுவதற்காக வருகிறார். இப்போ காப்பாற்றப்பட வேண்டியவர் சிறப்பா செய்யணுமா காரியத்தை, இல்ல காப்பாற்ற வேண்டியவர் அவரை காப்பாற்ற வேண்டிய வேலையை சிறப்பா செய்யணுமா? காப்பாற்றப்பட வேண்டியவர் ஏதாச்சும் சிறப்பா செய்ய வேண்டியது இருக்கிறதா, இல்ல காப்பாற்ற வேண்டியவர் சிறப்பா செய்து இவரை அதுல இருந்து மீட்கணுமா? பதில் சொல்லுங்களேன். காப்பாற்ற வேண்டியவர் தானே செய்யணும். காப்பாற்றப்பட வேண்டியவர் அதை ஏற்றுக்கொள்ளணும். அவ்வளவுதான். அவரால் எதாவது செய்ய முடியுமா? இல்ல அவர் ஏற்கனவே விழுந்துட்டார். அவரால் தன்னை ரட்சித்துக் கொள்ள முடியாது. அப்படியானால் பாவத்தில் விழுந்த நாம், அக்கிரமத்தில் விழுந்த நாம், நம்மை ரட்சிப்பதற்கு, நம்மை பரிசுத்தமாக்குவதற்கு நாம் சிறப்பாக செய்யணுமா, இல்லை நம்மை ரட்சிக்க கூடிய, நம்மை பரிசுத்தமாக்க கூடிய இயேசு கிறிஸ்து சிறப்பாக செய்ய வேண்டுமா?
இயேசு கிறிஸ்து சிறப்பாக செய்ய வேண்டியவன் சொல்றவங்க ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹalleluya. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல சொல்றாரு, எபிரேயர் 10:9ல சொல்லுகிறாரு, தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன். ஆமென். இப்ப இயேசுப்பா என்ன செஞ்சார்? தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு இயேசுப்பா என்ன செஞ்சார்? நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்பதற்காக இயேசுப்பா என்ன செஞ்சார்? அவர் தன்னையே சிலுவையில பலியாக கொடுத்தார். ஆமென். அவர் தன்னையே சிலுவையில பலியாக கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி எல்லாம் முடிந்தது என்று அவர் நம்முடைய பாவத்தை முடித்திருக்கிறார். அதனாலதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல இவ்வாறு போடப்பட்டிருக்கிறது. சேர்த்து வாசிப்போம். 1 2 3. இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே அந்த சித்தத்தின்படி நாம் பரிசுத்தமாக்கப்படணுமா இல்ல பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோமா? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். யார் மூலமாக? நீங்க ஏதாவது செஞ்ச மூலமாவா? நீங்க முயற்சி செய்ததன் மூலமாகவா? யார் மூலமாக நாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவின் மூலமாக. ஆமென். போது மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? மூன்றாவதாக உயிர்த்தெழுந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? ரோமர் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டு இருக்கிறார். ஆமென். இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக. ஆமென். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தாரா இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுந்தார். கிறிஸ்தவர்கள்னா யார்? கிறிஸ்தவர்கள்னா யார்? இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறவர்கள். ஆமென். நாம் விசுவாசிப்பது வெறும் மரித்த கிறிஸ்துவை மாத்திரம் இல்லைங்க, நாம் விசுவாசிப்பது உயிரோடு எழுந்த கிறிஸ்துவை. ஆமென். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? ரோமர் 4:25 படி நீங்களும் நானும் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் நீதிமான் ஆக்கப்படுவதற்காக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். அல்லேலூயா. அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் எதுவுமே செய்யல. நாம் எல்லாரும் பாவம் செஞ்சவங்க, நாம் எல்லாரும் அக்கிரமம் செஞ்சவங்க. நம்மால நம்ம பரிசுத்தமாக்கிக் கொள்ள முடியுமா? முடியாதா? முடியாதுங்க. ஏன்னா அந்த தகுதியை நம்ம இழந்து போயிட்டோம். அதனாலதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றினார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், நம்முடைய பாவத்திற்காக சிலுவையில் மரித்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார். ஏன்? மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கும்படிக்கு. இப்ப பிசாசானவனை அழித்தாரா இல்லையா? இப்ப பிசாசானவனுக்கு உங்களை ஆக்கினை தீர்க்கக்கூடிய இல்ல உங்களை துன்பப்படுத்தக்கூடிய வல்லமை இருக்கா இல்லைங்களா? இருக்கா இல்லைங்களா? பிசாசானவனுக்கு உங்களை ஆக்கினைக்குள்ளாய் இருக்கிற வல்லமை இருக்கா இல்லைங்களா? இல்லையே. ஏன்னா இயேசு கிறிஸ்து தனது வல்லமையின் மூலமாக பிசாசானவனை ஜெயித்திருக்கிறார். அல்லேலூயா. மூன்றாவதாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். ஏன் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார்? நீதிமான்களாக ஆக்கப்படுவதற்காக. அப்போது நான் கேட்க விரும்புகிறேன், நீங்க பாவிகளா இல்ல நீதிமான்களா? பாவியா இல்ல நீதிமான்களா? நீதிமான் சொல்றவங்க அல்லேலூயா. இல்ல பாவி, நான் எப்படி நீதிமான் சொல்ல முடியும்? பிரியமான தேவஜனமே, முதலாவது நான் சொல்லியிருந்தேன், நாம நம்மளுடைய கண்களின் மூலமாக பார்க்கிறப்ப நம்ம என்ன நினைப்போம்? நாம் பாவிகள், நாம் பலவீனன், நாம் பரிசுத்தம் இல்லாதவன். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்? நம்ம முயற்சி செய்யறோம். என்னதுக்கு? நம்மளை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்காக. ஆனா இன்றைக்கு நான் என்ன சொன்னேன்? நான் என்னுடைய கண்கள் மூலமா என்னை பார்க்கிறது முக்கியமான விஷயமா, இல்ல நான் என்ன தேவனுடைய கண்கள் மூலமா பார்க்கிறது முக்கியமான விஷயமா? தேவனுடைய கண்கள் மூலமாக. ஆனா இன்றைக்கு தேவனுடைய கண்கள் மூலமாக பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து செய்த
காரியத்தை வைத்து, இயேசு கிறிஸ்து செய்து முடித்த காரியத்தை வைத்து தேவனுடைய கண்கள் மூலமாக நம்மை நாம் பார்க்கும் பொழுது நாம் பாவிகளா இல்ல நீதிமான்களா? பாவிகளா நீதிமான்களா? அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு உங்களை பாவத்தை நோக்கின தேவனுடைய நியாய தீர்ப்பு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? உதாரணமா இப்போ கோர்ட்டுக்கு நம்ம போறோம், நீதிமன்றம். நீதிமன்றம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கோர்ட். நீதிமன்றத்துல 3 முக்கியமான ஆட்கள் இருப்பாங்க. முதலாவது லாயர், வழக்கறிஞர். அடுத்தது குற்றம் சுமத்துபவர், குற்றம் சாட்டுபவர். மூன்றாவதாக நீதிபதி. இந்த 3 பேர்ல யார் ரொம்ப முக்கியமானவர்? யார் ரொம்ப முக்கியமானவர்? நீதிபதி தானே. நீதிபதியினுடைய தீர்ப்பு தான் அந்த வழக்கை முடிச்சிடும், இறுதியானது. இப்போ நம்மளுடைய பாவத்தை நோக்கின நீதிபதி யார்? தேவன். இயேசு கிறிஸ்து நமக்கு வழக்கறிஞர். சாத்தான் நம்மளை குற்றச்சாட்டுறாரு, இவன் இப்படி செஞ்சுட்டான், இவன் நீதிமான் கிடையாது, இவன் ஒரு பாவி, இவன் எந்த டைம்லயுமே. சாத்தான் வந்து நம்மளை குற்றச்சாட்டுறவர், நம்மளை ஆக்கினைக்குள்ளாய் இருக்கிறவர். ஆனா தேவன் நியாயத்து இருக்கிறவர், நீதிபதி. இப்போ உங்களோட பாவத்தை நோக்கின தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன அப்படிங்கறது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஆமென். தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு நீங்க பார்த்திருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா? பார்க்கலாமா? வேதத்துல போடப்பட்டிருக்கிறது தேவனுடைய, நம்மளோட பாவத்தை நோக்கின தேவனுடைய நியாய தீர்ப்பு என்ன என்பது பார்க்கலாமா? ஆமென். ரோமர் 3ஆம் அதிகாரம், ரோமர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி, இது உண்மை. ஆமா, நம்ம எல்லாருமே பாவம் செய்தவர்கள். நம்மளால தேவனுடைய மகிமை அடைய முடியாமல் போனது உண்மையான விஷயம். ஆனா 24ஆம் வசனத்துல பார்ப்போம், இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு நீதிமான்கள் ஆக்கப்படுகிறார்கள். ஆமென். இப்பொழுது நாம் ரட்சிக்கப்படுவதும் சரி, நாம் மீட்கப்படுவதும் சரி, நம்மளுடைய கிரியைகளால இல்ல. எபேசியர் 2:8-9 கூறுகிறது, கிரியைகள்னால் மன்னிக்கிறோம், அதையும் நம்ம வாசிக்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரம், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. 9ஆம் வசனம், ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஆமென். இப்பொழுது நாம் பிரியமான தேவ ஜனமே, நீங்களும் நானும் ரட்சிக்கப்படுவது நம்முடைய கிரியையினால் இல்லை, நம்முடைய முயற்சியினால் இல்லை, நம்முடைய கடின ஜெபத்தினால் கிடையாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரம் ஒரே தரம் பலியிடப்பட்டதினாலே, இயேசு கிறிஸ்துவனுடைய கிரியையினாலே நாம் அனைவரும் நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் அனைவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை பார்ப்போம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 10வது 11வது வசனத்தை பார்க்கலாம். திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. ஆனால் 11, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள், ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். ஆமென். அப்பொழுது நீங்க இன்றைக்கு தேவனுடைய கிருபையினால், தேவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில செய்த அந்த காரியத்தினாலே நீதிமான் ஆக்கப்பட்டீர்களா இல்லையா? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம் சொல்றவங்க. ஆமென். அதனாலதான் இன்றைக்கு ஆரம்பத்துல நான் கொடுத்திருந்த அந்த தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லியிருந்தோம்? 2 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். இன்னைக்கு யார் பயமுள்ள ஆவியை கொடுக்கிறார்? சாத்தான் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறான். நீ பாவி, நீ எப்படி உன்னை நீதிமான்னு சொல்ல முடியும்?
நீ எப்படி உன்னை பரிசுத்தமாயிட்டன்னு சொல்ல முடியும்? உன்னால இந்த நிலைமையில தேவனுக்கு முன்னாடி போக முடியாது, நீ ஏதாச்சும் செய்யணும், ஓ நீ நல்லது செய், நீ ஜெபம் பண்ணு. சாத்தான் நமக்கு தேவனுக்கு முன்னாடி போறதுக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கிறான். இப்போ நம்மளுடைய கிரியின் மூலமா தேவனுக்கு முன்னாடி போனோம்னா நிச்சயமா நமக்கு தைரியம் இருக்குமா இருக்காதா? தேவனுக்கு முன்னாடி நான் நீதிமான்னு சொல்றதுக்கு. நான் என்னை பார்த்துட்டு போறேன், தேவன் என்னை பார்க்கிறார், நீ பாவியா நீதிமானா? என்ன நீதிமான சொல்ல முடியும்? ஐயோ நான் பாவம் செஞ்சவனாச்சு, நான் என்ன பரிசுத்தமானவன் சொல்ல முடியும்? நம்மளால சொல்ல முடியுமா? தைரியமா சொல்ல முடியாது. ஆனா நம்ம இங்க வாசிப்போம் கடைசியா எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 19-20 வசனம். ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமான திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் 20 அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடியினால். போதும். இப்போ பரலோக ராஜ்யத்துல பிரவேசிக்கும் பொழுது ஆண்டவர் முன்னாடி நம்ம நிக்கிறப்ப நாம பயந்து கொண்டே போகக்கூடியவங்களா இருக்கிறோமா, இல்ல தைரியம் உள்ளவர்களா போகக்கூடியவங்களா இருக்கிறோமா? எப்படி போகக்கூடியவங்களா இருக்கிறோம்? பயந்து கொண்டேவா? ஐயோ ஆண்டவர் என்னை ஏற்றுக்கொள்வாரா மாட்டாரா, ஐயோ நான் ஒரு பாவியாச்சு, இப்படி போனோமா? இல்லை, தைரியம் உள்ளவர்களாக ஆண்டவர் நம்மை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே நான் உங்களுடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உண்மையாவா? யார் நீ? நான் நீதிமான், நான் இயேசுவின் ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான், உங்களுடைய பிள்ளை. தைரியம் உள்ளவர்களாக நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போகணும் அப்படின்னா, சகோதரி நீங்க உங்களுடைய வீட்டுக்கு போகணும், உங்களுடைய கதவை நீங்க திறக்கணும் அப்படின்னா நீங்க பயப்படுவீங்களா? உங்களுடைய வீட்டுல நீங்க பிரவேசிப்பதற்கு பயப்படுவீங்களா? ஏன்? ஏன்னா வீட்டினுடைய சாவி உங்ககிட்ட இருக்கு, அந்த வீட்டினுடைய உரிமையாளர் நீங்க. இப்போ நாம் இயேசுனுடைய ரத்தத்தின் மூலமாக கழுவப்பட்ட பரிசுத்தமாக்கப்பட்ட நீதிமான்கள் என்றால் தேவனுடைய ராஜ்யம். யாருடைய ராஜ்யம்? நம்மளுடைய பிதாவுடைய ராஜ்யத்துல நம்ம பிரவேசிப்பதற்கு இயேசுனுடைய ரத்தம் நமக்கு திருவுகளா இருக்கா இல்லைங்களா? அப்போ அதுல நம்ம பிரவேசிக்கணும் அப்படின்னா நம்ம பயந்து கொண்டு பிரவேசிக்கிறவங்களா இருக்கிறோமா, இல்ல தைரியம் உள்ளவர்களாக பரலோகத்துக்கு உரிமை உள்ளவர்களாக பிரவேசிக்கிறவங்களா இருக்கிறோமா? தைரியம் உள்ளவர்களாக பிரவேசிக்கிறவங்களா இருக்கும். ஆமென். இப்போது பிரியமான தேவ ஜனமே, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பவர் ஆஃப் தி கிராஸ். இயேசு தன் சிலுவையின் வல்லமையை நமக்கு தந்திருக்கிறார். சிலுவையின் வல்லமை என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? சிலுவையின் வல்லமை, இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார். அந்த சிலுவை என்பது உங்களை வெறும் சாதாரண கொஞ்ச நாளைக்கு மாத்திரம் உங்களை பரிசுத்தமாக்கினதா, இல்ல பரிபூர்ணமாக நித்தியத்திற்கும் உங்களை பரிசுத்தமாக்கினதா? நித்தியத்திற்கும் பரிசுத்தமாக்கிறதா இல்லைங்களா? ஆமென். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வேலையில் தோற்று போகல. இயேசு கிறிஸ்து தான் செய்த கிரியையில் ஜெயம் கொண்டார். ஆமென். அப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஜெயம் கொண்டார். ஆமென். அந்த சிலுவையின் ஜெயம் நம்மளுடைய ஜெயமா இல்லைங்களா? ஆமென். இப்ப நான் பொதுவா நம்ம பாக்குறப்போ சொல்லுவோம், எனக்கு நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்கு, நிறைய பலவீனமா இருக்கு. எல்லாரோட வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் இருக்கும், வேதனைகள் இருக்கும், கவலைகள், துக்கங்கள், கண்ணீர்கள் இருக்கதானே செய்யுது. ஆனா நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்மளுடைய கண்கள் மூலமா பாக்குறப்ப இது எல்லா காரியங்களும் நமக்கு ரொம்ப பாரமான விஷயம், தீர்க்க முடியாத விஷயங்கள். ஆமென். நம்ம அதுல கட்டப்பட்டு சோர்ந்து போனவங்களா இருப்போம். ஆனால் தேவன் இன்றைக்கு நமக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். ஆமென். பலமுள்ள ஆவி என்றால் சிலுவையின் வல்லமையை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏன்? ஏன்னா நீங்க சந்திக்கிற அந்த கஷ்டங்கள், நீங்க சந்திக்கிற அந்த பாரங்கள், நீங்க சந்திக்கிற துக்கங்கள், அந்த நோய்கள், இது எதுவுமே உங்களை சார்ந்தது கிடையாது. ஏன்னா 2000 வருஷத்துக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து தன்மேல் சுமந்து கொண்டார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய நோய்களை சுமந்து கொண்டார். ஆமென். உங்களுடைய பலவீனங்களை சுமந்து கொண்டார். ஆமென். உங்களுடைய துக்கங்களை, உங்களுடைய பாவங்களை இயேசு சுமந்து கொண்டு, இயேசு கடைசியில் சிலுவையில் என்ன சொன்னாரா?
முடிந்தது. அப்போ உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டங்கள் பாவங்கள் எல்லாமே முடிந்ததா இல்லைங்களா? உங்களுடைய பாவம் முடிந்ததா இல்லைங்களா? முடிந்ததா இல்லையா? அல்லேலூயா. அப்போது நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் பாவம் இதெல்லாம் சமாளிக்கிறப்போ அது எல்லாமே உங்களுடைய கண்கள் மூலமா பாக்குறப்போ முடியாதது போல இருக்கும். ஆனா தேவனுடைய கண்கள் மூலமா நீங்கள் பாக்குறப்போ தேவன் முடித்திருக்கிறாரா இல்லையா? முடித்திருக்கிறார். அப்போ இதுதாங்க விசுவாசம். விசுவாசம்ன்றது நான் ஏதோ செஞ்சு நான் ஏதோ என்னுடைய முயற்சினால நான் செஞ்சு பெற்றுக்கொள்றதோ நான் ஜெபித்து பெற்றுக்கொள்றதோ விசுவாசம் கிடையாதுங்க. தேவன் எனக்காக என்ன செய்திருக்கிறார், தேவன் எனக்காக எதை நிறைவேற்றி இருக்கிறார் வேதம் என்ன சொல்லுகிறது அதை இருக்கிறவண்ணமாவே விசுவாசிப்பது, இருக்கிறவண்ணமாவே ஏற்றுக்கொள்வதுதான் விசுவாசம். அப்ப நீதிமான் எதனால கிடைப்பான்? ரோமர் 1:17 என்ன கொடுக்கிறது? ரோமர் 1:17 என்ன கொடுக்கிறது? விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். நாம நீதிமான்களா பாவிகளா? பாவிகளானதான் விசுவாசத்தின் மூலமா பிழைக்கவே முடியாது. ஆனா நீதிமான்கள் விசுவாசத்தின் மூலமாக பிழைக்கக்கூடியவர்கள். அப்படியானால் இன்றைக்கு நீங்கள் விசுவாசித்தீர்களானால் அந்த விசுவாசத்தின் மூலமாக அப்படியே 17 தொடர்ந்து வாசிங்களேன். விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறபடி விசுவாசத்தினால் உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்திற்கென்று அந்த சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆமென். சுவிசேஷத்தினால் வெளிப்படுத்தப்படுகிறது. சுவிசேஷம் என்றால் என்னன்னு நான் சொல்லியிருந்தேன். இயேசு கிறிஸ்து நமக்காக செய்த 3 காரியங்கள் என்னென்ன? இயேசு கிறிஸ்து நமக்காக மரித்தார், நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டார், நமக்காக உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து எதற்காக மரித்தார்? நம்முடைய பாவங்களுக்காக. உங்களுடைய பாவம் முடிந்ததா இல்லையா? ஆமென். இயேசு கிறிஸ்து அடக்கம் செய்யப்பட்டார். சாத்தானை, மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை ஜெயித்தார். உங்களுடைய வாழ்க்கையில சாத்தான் உங்களை மேற்கொள்ள முடியுமா முடியாதா? ஆமென். மூன்றாவது இயேசு கிறிஸ்து எதற்காக உயிர்த்தெழுந்தார்? நீதிமான்களாக. நீங்கள் பாவிகளா நீதிமான்களா? இன்றைக்கு உங்களுக்கு சுவிசேஷம் இருக்கிறதா இல்லையா? அப்ப அந்த சுவிசேஷத்துல என்ன இருக்கிறது? ரோமர் 1:17 என்ன கொடுக்கிறது? சுவிசேஷத்துல என்ன இருக்கிறதா? ஓகே, 16வது வசனத்துல பாருங்க. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாய் இருக்கிறது. இன்றைக்கு உங்களுக்குள் தேவ பலன் இருக்கிறதா பிரியமானவர்களே? ஆமென். இன்றைக்கு உங்களுக்குள் தேவ பலன் இருந்ததானால் உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு வருகிற கஷ்டமா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், துக்கங்களா இருக்கட்டும், நோய்களா இருக்கட்டும், உங்களை சந்திக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அது யாரை சந்திக்கணும்? யாரை சந்திக்கணும்? யாரை சந்திக்கணும்? இயேசு கிறிஸ்துவை சந்திக்கணுமா இல்லையா? அப்ப அந்த பிரச்சனைகள் இயேசு கிறிஸ்துவை ஜெயித்திருமா இல்ல இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளை ஜெயிப்பாரா? இயேசு கிறிஸ்து அந்த பிரச்சனைகளை. ஆமென். அப்ப அந்த இயேசு கிறிஸ்து இன்று உங்களுக்காக மரித்திருக்கிறார், உங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார், உங்களுக்காக உயிர்த்தெழுந்து இன்றைக்கு நம்முடைய சொந்த இரட்சகராக நம்மை ஆவிக்குரிய ரீதியில வழி நடத்துகிற நம்முடைய கர்த்தராக யாருக்குள்ள இருக்கிறார்? நம்முடைய இதயத்திற்குள் இருக்கிறார். ஏனென்றால் நாம் அவருடைய ரத்தத்தின் மூலமாக பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள். ஆமென். எந்த இடம் பரிசுத்தமா இருக்கிறதோ அந்த இடத்துலதான் இயேசு கிறிஸ்துவால வாசமா இருக்க முடியும். நீங்க பரிசுத்தமானவங்களா இல்லைங்களா? யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இன்றைக்கு நீங்கள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் என்பதை விசுவாசிக்கிறீர்கள் என்றால் நான் நம்புகிறேன் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்தில் ஜீவித்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் பொறுப்பேற்றுக் கொண்டு உங்களை வழிநடத்துவதற்கு சித்தம் உள்ளவராக இருக்கிறார் என்று இன்றைக்கு இந்த சந்தோஷமான செய்தியை, சந்தோஷமான சுவிசேஷத்தை நாம் கேட்டிருக்கிறோம். உங்களிடத்தில் இதை பகிர்ந்து கொண்டதற்காக நான் மிகவும் நன்றிக்குரியவனாக இருக்கிறேன். வாய்ப்பு கொடுத்த பாஸ்டருக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து வரப்போகிற காரியங்கள்ல கர்த்தருக்கு சித்தமானால் வந்து இன்னும் அதிகமான ஆவிக்குரிய சத்தியங்களையும் ஆவிக்குரிய காரியங்களையும் நாங்கள் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். இன்றைக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, மன்னித்துக் கொள்ளுங்க. ஆனா அருமையா நீங்க கேட்டிருக்கீங்க, அருமையா நீங்க தேவனுடைய வார்த்தையை கேட்க கேட்க உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தினீங்க. அதுக்காக நன்றி. நாம் ஜெபித்து இந்த நேரத்தை முடித்துக் கொள்வோம். அனைவரும் கண்களை மூடி ஜெபிக்கலாம்.
எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோகத்தின் பிதாவே, இந்த அருமையான மாலை நேரத்தில் நீங்கள் எங்களுக்கு கொடுத்த உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் எங்களுக்காக செய்த எல்லா கிரியைகளுக்காகவும், இயேசு கிறிஸ்து எங்களுக்காக மரித்தீங்க, எங்களுக்காக அடக்கம் செய்யப்பட்டீங்க, எங்களுக்காக உயிர்த்தெழுந்தீங்க, எங்களுடைய பாவத்தை மன்னிப்பதற்காக. ஏன்னா எங்களால எங்களுடைய பாவத்தை கழுவ முடியாது, நாங்க எங்கள் மூலமா பரிசுத்தப்படவே முடியாது. ஏன்னா எங்களுடைய இடத்துல இருக்கிறதே பாவம் பிரவேசித்திருக்கிறது. ஆனா நீங்க இந்த பாவத்தை முடிப்பதற்காக, இந்த பாவத்தை முடித்து எங்களை நீதிமானாக்குவதற்காக, எங்களை பரிசுத்தமாக்குவதற்காக நீங்களே சிலுவையில் அறையப்பட்டீங்க, நீங்களே அடக்கம் செய்யப்பட்டு சாத்தானை ஜெயித்தீங்க. அதே சமயத்துல நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக நீங்க உயிர்த்தெழுந்தீங்க. ஆண்டவரே, நாங்கள் உயிர்த்தெழாத இயேசுவை, எங்களுடைய பாவத்தை கழுவாத இயேசுவை விசுவாசிக்கவில்லை, ஆனால் நாங்கள் உயிர்த்தெழுந்த எங்களுடைய பாவத்தை கழுவின இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். அதனால் ஆண்டவரே, இன்றைக்கு உண்மையான ஈஸ்டர் என்றால் உண்மையான உயிர்த்தெழுந்த இயேசுவை கொண்டாடுவது, எங்களுக்காக உயிர்த்தெழுந்த இயேசுவை, நாங்கள் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறோம் என்ற இந்த விஷயத்தை நாங்கள் கொண்டாடுவதே உண்மையான ஈஸ்டருடைய அர்த்தமாக நாங்கள் பார்க்கிறோம். அதனால் ஈஸ்டர் தினமும் வரப்போகிறது. நீங்கள் எங்களுக்காக இந்த கிருபையை கொடுத்ததற்காக, எங்களுக்கு இந்த விசுவாசத்தை கொடுத்ததற்காக உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தையின் மூலமாக நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து வாழ்க்கையில் நாங்கள் தியானிப்பதற்கும், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும், அதை பகிர்ந்து கொள்கிறவங்க இருக்க உதவி செய்யுங்க. தொடர்ந்து இந்த சபையில இந்த சுவிசேஷத்தை இன்னும் அதிகமாக கற்றுக்கொண்டு பெற்றுக்கொண்டு சுவிசேஷத்தை வெளிப்படுத்துகிற, பகிர்ந்து கொள்கிற பல ஊழியர்கள் வருவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். பல வாலிபர்கள் எழுப்புவார்கள் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். இங்கிருந்து சுவிசேஷம் அறிவிப்பதற்காக வாலிபர்கள் எழுப்புகிறார்கள். அவர்கள் தங்களுடைய நிலையிலிருந்து வெளியே செல்கிறார்கள் என்றால் கர்த்தர் இந்த சபையை ஆசீர்வதிப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆண்டவரே, உமக்கே நன்றி, உமக்கே ஸ்தோத்திரம். நீங்கள் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் உமக்கு நாங்கள் நன்றிக்குரியவர்களாக இருக்கிறோம். தொடர்ந்து வழிநடத்துங்க, காத்துக்கொள்ளுங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி. ஹல்லேலூயா. ரொம்ப நேரம் ஆயிடுச்சுல, எத்தனை பேருக்கு பிரயோஜனமா இருந்துச்சு? ஆசீர்வதிக்கப்பட்டீங்களா? ஆசீர்வதிப்பார்கள். ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணிக்கு ஈஸ்டர் உயிர்த்தெழுதல் சண்டே சர்வீஸ்ல கலந்து கொள்ளுங்க. ஆசீர்வதிப்பாங்க. மாஸ்டர் அதிகமா இங்கிலீஷ்ல தான் நிறைய ப்ரீச் பண்றதுனால தமிழ்ல வரும். உங்களுக்கு இதளவுக்கு நல்ல அருமையான சத்தியத்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. வரும் நாட்களில் நம்ம கிளாஸா உட்கார்ந்து என்ன செய்யலாம், கற்றுக்கொள்ளலாம் இன்னும் ஆழமான காரியங்களை. ஏன்னா நிறைய பேர் பாத்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இன்னுமே இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை ஆக்கினதுக்கு பின்பதாகவும் நம்ம என்ன நினைக்கிறோம்னா, இன்னும் நான் யார் தான் நினைக்கிறீங்க? பாவியா இருக்கிறதுக்காக இயேசுவின் இடத்துல வருகிறதுக்கு அவசியம் இல்லை. நம்ம காலம் முழுவதுமே நீங்க பாவி. அதனாலதான் நிறைய பேர் என்ன செய்யறதுன்னா, திருவிருந்தே என்ன செய்யறது இல்ல, எடுக்கிறது இல்லை. ஏன்னா நான் அந்த வாரம் மாறேன், ஜோம் பண்றேன், பரிசுத்தமாக்கப்படுறேன், அப்புறம் சபையை விட்டு வெளியே போனோம்னா நான் என்னவா மாறிடுறேன், பாவியா மாறிடுறதுனால அடுத்த வாரம் நான் வரும்பொழுது ஞாயிற்றுக்கிழமை யாரெல்லாம் வரேன்,